நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஆல் இன் ஆல் அழகுராஜா. அதுதான் படத்தோட பேர். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். அதாவது காமெடியன் வந்து சந்தானம் தான். கார்த்தி தான் ஹீரோவாக இருப்பார். ஆனால் சந்தானத்துக்கு ஈக்குவலாக கார்த்தி வந்து காமெடி பண்ணியிருப்பாரு. நல்லாவே இருக்கும் படம் பார்க்க. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோட வீட்டை தான் காட்டுவாங்க. ஹீரோட பேர் தான் வந்து ஆல் இன் ஆல் அழகுராஜா. அவர் வந்து ட்ரிபிள் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனல் தான் வந்து அது வந்து நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி எடுப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சேனல் வந்து அந்த அளவுக்கு பிரபலமாக ஆகாது. ஸோ அதை எப்படியாவது டெவலப் பண்ணிடணும் அந்த சேனல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே மெனக்கெட்டு இருப்பாரு. அவங்க வீட்டை தான் காட்டுவாங்க. ஹீரோட அப்பாவை தான் பிரபு இருப்பார். அவர் ஒரு கடை வச்சிருப்பாரு. அவங்க ஒய்ஃபாக இருப்பாங்க சரண்யா. அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மாவாக இருப்பாங்க. இப்போ ஹீரோட அப்பா வந்து அவங்க ஒய்ஃபை தான் கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க வந்து காஃபி தான் இவருக்காக போட போயிருப்பாங்க. இப்போ இவர் கூப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆன் பண்ணியிருப்பாங்க. அதை பற்ற வைக்கிறதுக்கு, அதாவது லைட் வச்சு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இவர் கூப்பிட்ட சத்தம் கேட்டோன்னே அப்படியே போட்டிங்க ஓடி வந்திருப்பாங்க. காஃபி என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. அதுதாங்க அடுப்பை பற்ற வைக்க போனால் அதுக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டீங்களா, அதோட ஓடி வந்துட்டேன்னு என்னது கேஸ் வாண்ட் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஹீரோட அப்பா வந்து உள்ள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் ஆகிட்டு இருக்கும். அப்போ தான் ஜன்னல்லாம் திறந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டோன்னு உடனே மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த காலில் வந்து அப்படி பண்ணி கேட்டுருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. ஹீரோட அப்பா அம்மாக்கு வந்து என்ன ஆசையாக இருக்கும் அப்படின்னா பையனுக்கு எப்படியாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடணும். இப்போ ஒரு கல்யாணத்துக்குலாம் அவர் வேணும்னே கூட்டிட்டு வருவாங்க. இந்த ஃபேமிலியில் உள்ள பொண்ணை பார்த்த உடனே பொண்ணு நல்லா இருக்கு, இந்த பொண்ணை வந்து எப்படியாவது பையனுக்கு கட்டி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. பொண்ணு வீட்டுக்கும் பையனை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கிறத வந்து மாப்பிள்ள கவனிச்சிருவார். அதாவது ஹீரோ கவனிச்சிட்டு என்ன சொல்வாருன்னா, என்ன கல்யாணத்துக்கு கூட்டு வந்தீங்களா, பொண்ணு பார்க்க கூட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பார். பிடிச்சிருக்கோ இல்லை நேரில் பார்த்து சொன்னதானப்பா தெரியணும்னு சரி நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி கிட்ட டேரெக்டாக சொல்லிடுவார். உங்களுக்கு வந்து மறைச்சு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, பொண்ணு மேலே எனக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அந்த ஃபேமிலிக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிடும். பேசிட்டு வேகமாக வெளியே வந்துருவாரு. அவங்க அப்பா அம்மா எவ்வளோ சொல்லுவாங்க, இன்னொரு தடவை என் கல்யாணத்தை பற்றி பேசுறீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துருவாரு. இப்போ தான் ஹீரோ காமெடியனோட என்ட்ரி. அவர் பார்த்தீங்கன்னா சந்தானம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஷாப் வச்சிருப்பாரு பேக்கரி மாதிரி. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரோட பேர் வந்து இதில் வந்து கல்யாணம். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவோட சேர்ந்து தான் அவர் வந்து அதாவது என்ன சொல்கிறது, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சேனல் எப்படியா டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான். இப்போ என்னன்னா சொல்லுங்க ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இவர் வந்து எம்டி சார்னு சொல்லிட்டு தான் ஹீரோ அவர் கூப்பிடுவார். இப்போ ரெண்டு ஃபைல் இருக்கும். ஒன்று வந்து என்னன்னா அந்த சேனலோட ப்ராஃபிட்லாம் வந்த ஃபைல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதோட லாஸ் வந்து அந்த ஃபைல் ஒன்று வச்சிருப்பாரு. ரெண்டுத்துல இன்னொன்று என்ன இது ப்ராஃபிட்டோட லாஸ் தான் உள்ளது தான் அதிகமாக இருக்குன்ற ஒன்று. இப்போ சந்தானம் என்ன சொல்வார்னா, ப்ராஃபிட்ன்றதே ஒன்று கிடையவே கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் என்ன எங்களுக்கு சம்பளம்னு கொடுத்துருக்கீங்க, சம்பளமே கொடுத்தது கிடையாது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சோண்டு பொறி கொடுத்தீங்க, தொட்டுக்க நாட்டு சக்கரை இல்லையான்னு கேட்டேன். அதுக்கே நீ வந்து இப்படி பேசுறியான்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டீங்க. இது வரைக்கும் நீங்கள் சம்பளமே கொடுத்ததில்லை, ஏதோ நீங்கள் கவலைப்படக்கூடாது அப்படின்றதுனால தான் அந்த ப்ராஃபிட் ஃபைலில் ஒரு பேப்பர் வச்சிருக்கேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா டீ கடையில இருந்து ஒரு பையன் வந்து நின்று டீ காசு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஹீரோ என்ன சொல்வார்னா, அந்த பையன் டீ குடிக்க காசு கேட்கறான், கொடுத்து அனுப்புன்னு சொல்லும்போது அவன் டீ குடிக்க காசு கேட்கல, நம்ம குடிச்சு டீக்கு காசு கேட்டுட்டு இருக்காண்டவுடனே இப்போ நாங்கள் பட்ஜெட் மீட்டிங் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம், நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வாப்பா அப்போ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வழி அனுப்பி வச்சிருவாங்க. நம்ம இப்படியே இருந்தாலும் சரி வராது, எப்படியாவது நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு நகை கடையோ அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கடைக்கு போயிட்டு நம்ம வந்து ஆட் ஏதாவது எடுக்கணும், அதை நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணணும், அப்பதான் நம்ம சேனல் வந்து நல்லா வரும் அப்படின்னு அதுதான் சரியான ஐடியாவா இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி வச்சிருவாங்க. இந்த இந்த ஒரு புத்திசாலித்தனத்தை உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போகுதுன்னு ஹீரோ அடிக்கடி சொல்வார். சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு நகை கடைக்கு தான் வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து அங்கே ஆள் என்ன சொல்லிடுவாருன்னா, இன்கம் டேக்ஸ் வந்து ஆஃபீஸர் வராங்கன்றோட இவர் ரொம்ப பயந்துருவாரு. இவர் நகை கடை வச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆடுக்காக தான் வந்து உட்காந்துருக்காங்கன்றது அவருக்கு தெரியாது. வந்த உடனே பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு 5 லட்ச ரூபா போதுமா அப்படின்ற மாதிரி ரெடி கேஷாக கொடுப்பாரு. இது 5 லட்சமான்னு சொல்லிட்டு சந்தானத்துக்கு வந்து வாயை பொழந்துருவாரு. அதோட எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் தானே அப்படின்னு, இல்லை நாங்கள் வந்து ஆட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னோடனே அவருக்கு வந்து செம்ம கோவம் வந்துடும். உடனே காசை வாங்கி இங்கே உள்ள கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் எந்திரிக்க சொல்லிடுவாரு. எதுக்கு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி நாங்கள் ஒரு சேனல் வச்சிருக்கோம், இந்த மாதிரி ஒரு ஆட் எடுத்தோம் அப்படின்னா நல்லா போகும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி இவ்வளோ கேட்குறீங்கிறதுனால ஒத்துக்கிறேன், பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 5 லட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு திரும்பிப்பாரு. ஒரு 4 லட்சம் அப்படின்னு 3 லட்சம் ஒரு 10 லட்சம் அப்படின்னு கேட்கவே மாட்டார். 50,000 கம்மி எடுக்கவே முடியாது சார்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க. வாய்ப்பே கிடையாது, 5,000 தான் ஃபைனலான அமௌண்ட் அப்படின்னு. 5,000க்கு என்ன பண்ண முடியும், இதில் வந்துட்டு அவருக்கு வந்து எப்படி சொல்லுவாருன்னா, நயன்தாரா, திரிஷா, அஞ்சலி 3 பேரும் கலந்த மாதிரி ஒரு வடநாட்டு ஃபிகரா அந்த மாதிரி இருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுவாரு. இதில் நீங்கள் கொடுக்குற 5,000 ரூபாய்க்கு 3 பேரை கலந்த மாதிரி ஒருத்தவங்களை கூட்டிட்டு வரணுமா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சந்தானம் சொல்லிடுவாரு. ஒரு ஹீரோ என்ன சொல்வாரு, நான் தான் சார் எம்டி சார், அவன் என்ன சொல்றது, நான் உங்களுக்கு ஆட் எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சேனல் வந்து மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சாதாரண என்ன சொல்வாருன்னா, இவர் கொடுக்குற காசுக்கு நம்ம வந்துட்டு எல்லாரும் கலந்தா வருவாங்க, வந்து நிற்கிறவங்க வந்து சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோ வந்து ஒரு மாதிரி வாய பொழுதுவாரு. இன்னொரு தடவை செய்ய சொல்லுவார். அதே மாதிரி அவர் செஞ்சு காட்டுவார். 5 பைசா செலவில்லாமல் ஆடுக்கு ஹீரோயின் கிடச்சாச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இப்போ என்ன பிளானாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சந்தானத்துக்கு இப்போ லேடி கிட்ட போட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரீனா சோப்ரா. இப்போ கரீனா செம்ம காமெடியாக இருக்கிறதோட இவங்க பண்ணுறதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஆடு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லும் போது இவங்களை டச் பண்ணுறது கூட இவர் பிடிக்காது. வரும்போது 2 பேரோட வருவார். இவங்களை கரீனாவை பார்த்தோன்னே அவருக்கு வந்து என்னன்னா அவர் பிடிக்கும், இப்படி கையை பிடிச்சோன்னே ஷாக் வேறு அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அவர் வந்து பிடிச்சிருக்கும். அவங்க சாப்பிட்டு போடுற ஆப்பிளை வாங்கிக்குவார். அந்த மாதிரி அவங்க கிட்டேயே அந்த மாதிரி இருந்துட்டு இருப்பார். அவங்க பண்ணுறதெல்லாம்
ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நேரில் பார்த்தா தான் அப்படி இருக்கும். அதாவது நீங்கள் காமெடியாக பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ காமெடியாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஆடெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும். இப்போ ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்து பூட்டி இருக்கும். அவர் வந்து ஒரு லெட்டர் மட்டும் அந்த லெட்டர் பாக்ஸில் வச்சுட்டு போயிருப்பாரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓப்பன் பண்ணி லெட்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் வந்து இந்த வேலையிலேருந்தே ரிசைன் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்ற மாதிரி எழுதி போட்டிருப்பாரு. என்ன தைரியம் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் இருக்கிற இடத்துக்கு போவார். எதுக்கு இப்படி இஷ்டத்துக்கு பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, வாங்க எம்டி சார், இதுக்கு மேலே என்னால் இந்த வேலையை பார்க்க முடியாதுன்னு என்ன காரணம் என்ன இதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் சொல்வார், அந்த நகைக்கடை ஓனர் இருக்கார்ல, அவர் வந்து இவரை கூப்பிட்டு பேசியிருப்பாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, கரீனா இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு கரீன்னு அவர் ஷார்ட் ஃபார்மில் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு கரீனா இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லை, கரீனா வந்ததுக்கப்புறம் என் சித்தனை ஃபுல்லாக கரீனா இருக்கு அப்படின்னு சொல்ல சந்தானத்தோட முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். எப்படியாவது அவளை நான் வந்துட்டு அவளுக்கு அதாவது சின்ன வீடாவது செட் பண்ணி அவளோட நான் வாழ்ந்துடணும், என் வாழ்க்கையை அவளுக்காகவே இது பண்ணுறதா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு செம்ம சிரிப்பாக இருக்கும். அப்படியே சிரிப்பை அடக்கிக்கிட்டே இருப்பார். அதோட பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன ஆனாலும் இதை நான் செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு வந்து சந்தானம் சொல்லிடுவார். இந்த வேலைக்கு நீங்கள் சேரும் போது என்ன சார் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சந்தானம் வந்து ஒரு பேக்கரி தான் வச்சிருப்பாரு. ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும், அவருக்கு ஒரு தோஷம் மாதிரி இருக்கும். அதனால் அது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரி நம்ம இப்போ இன்னொரு இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு, அந்த கல்யாணத்துக்கு அங்கே போனாவது அங்கே ஏதாவது பெரிய ஆளுங்களாம் வருவாங்க, அவங்கள பார்த்து ஏதாவது ஆர்டர் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, இங்கே தான் வந்து ஹீரோயின் வந்து என்ட்ரி. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தானே அவங்களும் வந்திருக்காங்க. இப்போ அவங்க வந்து வந்த உடனே வந்துட்டு ஃபாதர் இருக்கார்ல, சர்ச் ஃபாதர் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருப்பாரு. ஹீரோ பார்த்தோன்னே டக்குன்னு அங்கேயே வந்து ஓ அப்போ நம்மளும் அப்படிதான் அப்படின்ற மாதிரி அவர் அப்போவே கற்பனை பண்ணிப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சாமி இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு இவங்க ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்ட போய் நின்றுட்டு அவரும் ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு. இதை ஹீரோயின் பார்த்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ கிட்ட அவங்க திரும்ப இடத்துல அவ்வளோ கிட்ட நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க பேர் சித்ரா தேவி பிரியா. இவங்க வந்துட்டு பாட்டு பாடுறதுக்காக தான், அந்த ஃபங்க்ஷனில் பாட்டு பாடுறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து இவர் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, அவர் வந்து ரசிகர், தன்னோட ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அவங்க போகிற இடத்துல பின்னாடியே வால் மாதிரியே போயிட்டே இருப்பாரு. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபேன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ எல்லாரும் உட்காந்துருப்பாங்க அவங்கவுங்க இடத்துல, ப்ளீஸ் அங்கே கீழே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப இதா பணிவா பேசணும்னு அவரும் போய் கீழே போய் உட்காந்துருவாரு. எல்லாருமே சட்டை பண்ணாம நேரா எல்லாரும் ஸ்டேஜை பார்க்க உட்காந்துருப்பாங்க. ஆனா இவரும் சந்தானமும் மட்டும் தான் வந்துட்டு இவங்க பாட்டு பாடுறதை கேட்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. வேற யாருமே இவங்க பாட்டு போய் கேட்கறதுக்கு மாதிரி உட்காந்துருக்க மாட்டாங்க. அந்த சேரே இவங்க 2 பேரும் தான் திருப்பி போட்டிருப்பாங்க. வந்த இடத்துல என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இல்ல அந்த பொண்ணை பாத்தீங்களா, பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருக்கு. சில பொண்ணுங்க வந்துட்டு பார்க்க அழகா இருக்கும், ஆனா குரல் நல்லா இருக்காது. சில பொண்ணுங்க வந்து குரல் நல்லா இருக்கும், பார்க்க அழகா இருக்காது. ஆனா என் பொண்ணு, நான் பார்த்துக்க பொண்ணு பாத்தீங்களா எல்லாமே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் எல்லாம் அந்த பக்கம் பார்ப்பாங்க, இவங்க 2 பேரும் இந்த பக்கம் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ பாட்டு பாட போறாங்க, அதை பார்க்கறதுக்கு இவங்க 2 பேரும் அவ்வளோ ஆர்வமா இருப்பாங்க. சித்ரா தேவி பிரியாவின் இசை மலையில் நலைய தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏ நீ இதயம்னு ஆரம்பிப்பாங்க. உடனே இவர் என்ன அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு. ரொம்ப நேரம் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மைக் சரியில்லை, இவங்க மியூசிக் சரியாக போடல அப்படி இப்படின்னு உடனே ஹீரோவும் சமாளிச்சுட்டு இருப்பாரு. லாஸ்ட்டாக வந்து அவங்க வாய்ஸே அவங்க வந்து ஹீரோ சொல்ல காதில் வாங்க பாடிட்டே இருப்பாங்க. அந்த நேரம் இந்த நேரம்ன்ற மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. உடனே பொறுமை தாங்காமல் மேலே ஏறி வந்து நிப்பாட்டு நீ பாட்டுக்கு பாடிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உள்ளவங்க எல்லாரையும் விரட்டி விட்டுருவாங்க. நீங்கள் தான் இப்போ பாடுற பாட்டுக்குலாம் வந்து மியூசிக் வச்சிருக்கீங்க, இனிமேல் உங்களை எங்கேயும் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களாம் திட்டி அனுப்பி விட்டுருவாரு. எல்லாரும் இவ்வளோ ஆசையை பாட்டை கேட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு கேட்கும்போது, எல்லாரும் நீ பாடுற பாட்டை ஆசையை கேட்டு உட்காந்துருக்காங்களா, இங்கே பாரு நீ அழகா இருக்க, வாய்ஸ் கூட நல்லா தான் இருக்கு, ஆனால் நீ பாடுறது கேவலமாக இருக்கு, தயவு செஞ்சு பாடாது, இனிமேல் நீ பாடினா உன்னை அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அங்கிருந்து சத்தம் போட்டு வெளியே வருவாரு. என்ன பாஸ் இது குரல் இப்படி இருக்கு, ஆனா இப்படி அப்படி இப்படின்னு இங்க நம்ம வந்த வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் சொல்வாரு. நான் வந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன், நான் வந்த வேலை அது கிடையாது, காதர் பாய் பிரியாணியை சாப்பிட்றதா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. இந்த தேவிக்கு வந்து பாத்தீங்கன்னா காதர் பாய் பிரியாணி வந்து சமைக்கிறதுக்காக தான் இப்போ சந்தானம் வந்திருக்காரு. இப்போ பாய் பாத்தீங்கன்னா அவருக்காகவே அவர் பிரியாணிலாம் கொண்டு கொடுப்பாரு. பாயோட பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை அப்படின்ற மாதிரி சந்தானம் சொல்வாரு. அந்த அளவுக்கு இவங்க 2 பேருக்குள்ள அவ்வளவு நட்பு இருக்கும். பாயோட கழுத்துல வந்து ஒரு வெள்ளியில ஒன்று போட்டிருப்பாரு. இது என்னன்னு தெரியுமான்னு கேட்பாரு. அதுக்கு அவர் என்ன டக்குனு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அது வந்து இந்த இடுப்புல போடுவாங்கல்ல அருணா கோடி அப்படின்னு சொல்லிட்டு, வாய் முடியா உனக்கு தான் அப்படி தெரியுது, எங்க 2 பேரோட அன்பு அப்படி இப்படின்ற மாதிரி பாய் பேசுவாரு. பாய் கொஞ்சம் வயிறு உள்ள தள்ளுங்க, கொஞ்சம் வயிறு உள்ள தள்ளுங்கன்னு சந்தானம் சொல்லுவாரு. அதோட ஒரு முள்ள முடிஞ்ச வரைக்கும் தட்டி இதுக்கு மேல தண்ணா சரி வராதுன்னு சொல்லும்போது அப்படின்னு 2 பேரும் அவங்க ஹக் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் அவ்வளோ பிரியமா இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் இருக்குல்ல, இந்த கல்யாண மண்டபம் அவங்களோடது தான். அதனால தான் இந்த கல்யாண மண்டபத்தில் நடக்கிற கல்யாணத்துக்கு எல்லாத்துலேயுமே அவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேட்டரும் இருக்கும். அவங்க அப்பாவோட எல்லாமே அவங்க பேரில் தான் இருக்கும், அவங்க தான் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஆஃபீஸ் ரூமுக்கு அவரை கூப்பிட்டு விட்டாங்கன்னா, எதுக்காக அப்படிலாம் கலாட்டா பண்ணுறீங்க, ரசிகராக இருந்தால் அப்படி தான் பண்ணுறதானே, இப்பவும் சொல்கிறேன், நீ சுத்தமாக பாடுறது நல்லாவே இல்லை, அது புரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லுவார். இவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது. சரின்னு சொல்லிட்டு இவங்களை திருத்த முடியாது, அவர் கண்டபடியாக திட்டி விட்டு அங்கிருந்து வெளியே வந்துருவாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியை பற்றி தான் பேசிக்கிட்டே வருவார். இவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்கன்னா காதர் வந்து வேகமாக ஓடி வருவார். அவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அதில் பிரியாணி அப்புறமா வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ஒரு பையில வச்சு கொடுப்பாரு. பத்தியா எப்படி இருக்காரு பாரு காதர் ஒரு பாய் காட்டுற அழகா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பாய் வந்து எல்லாமே அவருக்கு செட்டாக வச்சு கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னடா இப்படிலாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவார். அந்த ஹீரோயின் மேல உள்ள ஒரு மாதிரி அவருக்கு இருக்கும். சரின்னு சொல்லிட்டு சரி படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு படம் பார்க்க வருவாங்க. இது அவங்க
தேட்டர் தானே, அது படம் பார்த்த இடைவெளியில வந்துட்டு விளம்பரம் எதுவும் போடாம சித்ரா சித்ரா தேவி இசையை வந்து கேட்டு மகிழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வல் டைம்ல ஃபுல்லா அவங்க பாட்ட போட்டுருவாங்க. திரும்பவும் இவங்களோட கீச்சு கீச்சு குரல் அவர் கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா, அவருக்கு செம்ம கோவமாயிடும். உடனே ஒரு பாட்டில் எடுத்து அப்படியே அந்த ஸ்க்ரீன்ல அடிச்சு அப்படியே ஸ்க்ரீனை ஃபுல்லா கிழிச்சிருவாரு. இது இவங்களுக்கு தெரிஞ்சவொன்னே ஆஃபீஸ் ரூமுக்கு கூட்டு வருவாங்க அவங்க அசிஸ்டன்ட் அனுப்பி. அவங்க கூட்டிட்டு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, இது எங்க அப்பா தேட்டர், அதாவது என் தேட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இவர் கிழிச்ச ஸ்க்ரீன்ல அந்த இதெல்லாம் செலவு எல்லாத்தையுமே வந்து எங்க அப்பா கணக்குல எழுதிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவர் மேல போலீஸ் கேஸ்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுவாங்க. இப்ப மேனேஜர் வந்து என்ன சொல்லுவாங்க, மேடம் அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதில் என்ன பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லும்போது, மாங்குயிலே பூங்குயிலே அப்படின்னு கேட்கும்போது அதை இப்பதான் பாடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகே, அது அப்புறமா வந்துட்டு சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அந்த பாட்டு அப்படின்னு, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அந்த பாட்டு அது அவ்வளவுதான் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தவருக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கோவம் வந்துரும். அந்த பாட்டு நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய கலாட்டாவே பண்ணிடுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணிட்டு போயிட்டாரா, திரும்ப வந்து நான் யாரும் உனக்கு காட்டுறேன்ற மாதிரி அவங்க அப்பாட்ட சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரியும், அவர் ஃப்ரெண்டுக்கு தெரியும். உடனே அவரோட ஃப்ரெண்டு வந்து என்ன பாஸ் இப்படி செஞ்சிட்டீங்க, என்ன எப்படி சார் இப்படி செஞ்சிட்டீங்க, வாங்க இனிமேல் நம்ம கொஞ்ச நாளைக்கு இங்கே தலை காட்டவே கூடாது, அவங்களும் எவ்வளோ பெரிய இடம், அவங்க கிட்ட போய் இப்படி வம்பு வளர்த்துட்டீங்களா அப்படின்வாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் அவங்க அப்பாட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு கலாய்ச்சிட்டான் அப்படி இப்படின்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு வெளியவே இருக்கக்கூடாது, வாங்க வீட்டுக்கு போய் கதவை சாத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேக வேகமாக வந்து ரூமுக்கு வந்து கதவு வேற வேகமாக சாத்திட்டு உள்ளே உட்காந்துருப்பாங்க. ஹீரோ அவர் வெளியே விடவே மாட்டேன்வாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூம் கதவு வந்து யாரோ தட்டுவாங்க. அவங்க தான் குரூப்பாக வந்துட்டு அங்கே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு, எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு அவர் வந்து ஹீரோ வந்து சொல்லிட்டே இருப்பாரு. நீங்கள் பார்த்துப்பீங்க நான் பார்த்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்தது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நகைக்கடைக்காரா இருப்பாரு. இப்போ இந்த நகைக்கடைக்காரர் வந்து என்ன சொல்வாருன்னா, கல்யாணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே வந்து இவர் வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து கரீனாவை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்குன்றதுக்காக சொல்வாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து இவருக்கு தகுந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. இன்னொரு ஆட் எடுக்கணும், அதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சந்தானம் போய் ஒளிஞ்சுக்குவார். இவரை பார்த்த உடனே அதனால அவர் ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருப்பாரு. இவருக்கு தெரியாது இவர் வீட்டில் இருக்கிறது இப்போ இவருக்கு தெரியாது. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்காங்கல்ல ஹீரோயின் மேனேஜர் வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு ஒரு பொக்கே கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு உடனே யார் கொடுத்தான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் தான் கொடுத்தாங்கன்னு அவங்க எங்கன்னு சொல்லும்போது கார்ல வெயிட் பண்றாங்கன்னு ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நகைக்கடை ஓனர் வந்து விட மாட்டாரு. நீங்க தேடி வந்த கல்யாணம் வந்து உள்ளதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவரோட வேலைக்காக அவர் அங்கிருந்து ஓடிடுவாரு. இப்போ அவர் போறத பார்த்தோன்னே இவர் வந்து மாட்டிப்பாரு. கல்யாணம் கல்யாணம்னு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இல்ல மோதிரத்தோட திருகாணி தொலைஞ்சிருச்சுன்னு போது, மோதிரத்துக்கு எதிரா திருகாணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு திரும்ப பேச ஆரம்பிச்சிருவாரு கரீனா சோப்ரா பத்தி. இதில் வேற அந்த புக்கையில் வந்து என்ன எழுதிருக்கோம்னா, தேங்க்ஸ்ன்னு போட்டு தேவி பிரியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். என்ன வெறும் தேவி பிரியான்னு தான் போட்டிருக்கு, சித்ரா தேவி பிரியா தானே உங்கள் பேர் அப்படின்னு. என்னோட பேரே வந்து வெறும் தேவி பிரியா மட்டும் தான், நான் நல்லா பாடுறேன்றதுக்காக தான் சித்ரா தேவி பிரியான்றது என்னோட அடமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்கு இப்போ வந்து தேவி பிரியா மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா, இனிமே அப்படி மட்டும் தான், சித்ரா தேவி பிரியா கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே என்கிட்டயா பேசுறீங்க, நம்பவே முடியல இதெல்லாம் எப்படின்னு போது என்ன அப்பதான் அவங்க நடந்த ஃபிளாஷ்பேக் சொல்லுவாங்க. இவங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் கலாய்ச்சிட்டாரு அப்படின்னு. நான் நல்லா தானப்பா பாடுறேன்னு சொல்லும்போது, ஆமாம்மா நீ நல்லா தான்மா பாடுற, என்னடா சொல்லுங்க எல்லாரும் அப்படின்னு. எல்லாரும் சுற்றி இருக்கவங்க ஆமாம்மா நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்பதான் அவங்களும் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க வந்து உண்மையை சொல்லுங்கப்பா, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்கன்னு. எதுக்குமா உன் மேல சத்தியம், என் மேல சத்தியமா நீ நல்லா தாமா பாடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாரு. என் மேல சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவால சத்தியம் பண்ணவே முடியாது. பண்ண போறவர் என்ன சொல்லிடுவாருன்னா, கேவலமா பாடுறமா, உண்மையிலேயே என்னால முடியல, அதுவும் சில நேரத்துல ரிகர்சல்ன்ற பேர்ல நீ கத்திட்டு இருப்பியே, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. எத்தனை நாள் அப்பா கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா உன்னால, இதோட எல்லாத்தையும் நான் தான் சொல்லுவேன், நீயும் சொல்லுடி அப்படின்னு. அம்மாவுக்கு தலையில எப்படி அடிபடிச்சுன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்பாரு. கிச்சன்ல தெரியாம அடிபடிச்சோட கிச்சன்ல எல்லாம் அடிப்படல சொல்லுடி வாய் திறந்தோன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பாக்கியராஜ் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு தடவை இவங்க வந்து அந்த பாட்டை வந்து கேவலமாக பாடியிருப்பாங்க. அதை கேட்டவுடனே அவங்களா போய் தலையை போய் அந்த செவுத்துல போய் முட்டியிருப்பாங்க. இப்படிதாம்மா நாங்கள் எல்லாருமே நொந்துகிட்டு கிடக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாங்க. இது ஏம்மா அழாதம்மா, அப்பாவால் தாங்க முடியலம்மா, நீ அம்மா அப்படி சொல்ல மாட்டேன்னு தானே சொன்னேன், நீ வற்புறுத்தி கேட்டதுனால தானே அப்பா சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து முடிவெடுத்தது தான் இப்போ நேரில் வந்து இவங்கள்ட்ட இப்போ பேசுவாங்க. பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இனிமே வெறும் சித்ரா பிரியா அதாவது தேவி பிரியா மட்டும் தான், இது வரைக்கும் எல்லாருமே என் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நான் நல்லா பாடுறேன்னு போய் சொல்லி என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நீ மட்டும் தான் என் முகத்துக்கு நேரம் நான் நல்லா பாடலன்னு சொல்லி எனக்கு புரிய வச்சேன். இல்லை அப்படின்னா இப்போவும் நான் லூசு மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வழியாக அவங்க பாடுறதை விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். அதோட பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள அப்படியே லைட்டா பிடிச்ச மாதிரி இருக்கும். இங்க ஒரு பாட்டு வரும். இவங்க அப்படியே இப்ப கிளம்பி போவாங்க. கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு சாங் வரும். அந்த சாங்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காஸ்டியூம் வந்து ஹீரோயினோட காஸ்டியூம் சூப்பரா இருக்கும். செல்லம், வெல்லம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டுல நல்லா இருக்கும். இந்த பாட்டு பிடிச்ச கையோட வந்து ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல சந்தானம், அவரை பார்க்கறதுக்காக வருவாங்க. அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. தூக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கரீனா சோப்ராவை வந்துட்டு கடைக்காரர் இருக்காரு, நகை கடைக்காரர். அவர் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு அவங்கள ஒரு பழி பண்ற மாதிரி அவங்களுக்கு கனவு வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கத்துல இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு முழிப்பாரு. முழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ உட்கார்ந்திருப்பாரு. என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு மட்டமான கனவு சொல்லி இப்படி தெரிஞ்சிருந்தா ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா வந்திருப்பேன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. என்ன கனவுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் கனவு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி சிரிப்பாரு. நல்லா சிரிங்க எம்டி சார், நல்லா சிரிங்க. நான் வேணா உங்களுக்கு வந்து கிச்சு கிச்சு முட்டவா, நல்லா சிரிங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அடிக்கடி இவர் வேற கூப்பிட்டு இவரை மிரட்டிட்டே இருப்பாரு. எப்படியாவது கரீனா சோப்ராவை எனக்கு செட் பண்ணி விட்டுறணும். கரீனா கரீன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு மிரட்டுறதுனால இவருக்கு கனவுலாம் இப்படி வந்து பயங்கரமா சிரிச்சு கலாய்ச்சிட்டு இருப்பாரு.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப சந்தானம் ஒரு முடிவுக்கே வந்துருவாரு. இதுக்கப்புறம் அந்த ஆட்ல வந்து நடிக்கக்கூடாது, கொஞ்சம் கூட இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப நம்மளோட ப்ராஜெக்ட்ல என்ன ஆகுதுன்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, உங்களுக்கு ப்ராஜெக்ட் தானே வேணும். இன்னொருத்தர வந்து நான் இத வந்து கூட்டிட்டு வரேன். ஆடுக்கு கூட்டிட்டு வரேன். அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. சரி ஓகே உனக்காக நான் அத ஒத்துக்கிறேன்ல. எனக்காக நீ என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சரி என்னதான் செய்யணும்னு சொல்லிட்டு இப்ப சந்தானம் கேட்கும்போது, ஹீரோயினுக்கு போய் ஒரு பொக்கே குடுக்க சொல்வாரு. அதாவது இவர் வந்து ஹீரோயின லவ் பண்றாருல. அதனால ஐ லவ் யூன்னு எழுதிட்டு ஒரு பொக்கே குடுக்க சொல்வாரு. சந்தானமும் வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணிட்டு வந்திருப்பாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்லர்ல தான் இருப்பாங்க. பார்லர்ல இருக்கிறத பார்த்த உடனே இப்ப சந்தானம் என்ன சொல்வாருன்னா, ஆம்பளைங்கலாம் பாருக்கு போய் பணத்த வீணாக்குறாங்கன்னா, பொம்பளைங்கலாம் வந்து பார்லருக்கு போய் பணத்த வீணடிக்கிறாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டே இப்ப உள்ள வருவாரு. இவங்கள பார்த்த உடனே இங்க யாரும்மா தேவி பிரியான்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க பாதி ஃபேஷியல்ல இருந்துட்டு இருப்பாங்க. ஏன் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கிட்ட போய் நின்னுட்டு நான் கல்யாணம் அப்படின்னோனே, அதோட கங்கிராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது, கல்யாணத்துக்கு மொய் எழுதணும் அப்படி இப்படின்னு பேசுவாரு. அதோட இப்ப தானே வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வரேன்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ள என்னன்னு கேட்குறீங்க, இந்தாங்க புக்கேனோட புக்கே வந்து ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கும். அத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு செம்ம கோவம் வரும். வந்துட்டு இப்ப ஹீரோவையும் அவரையும் சேர்த்து வச்சு திட்டுவாங்க. படிச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்குலாம் சென்ஸே கிடையாதா? இந்த மாரி தான் நடந்துக்கிறதா? அப்படி இப்படின்னோனே, நான் அப்படி தப்பா என்ன பண்ணிட்டேன்? உனக்கு பிடிச்சிருந்தது பிரியா, அதனால தான் லவ் யூன்னு சொல்லிட்டு எழுதிட்டேன்னோனே, உங்களுக்கு பிடிச்சிருந்தது தப்பு கிடையாது. நீங்க ஐ லவ் யூ சொன்னது கூட தப்பு கிடையாது. உங்க டிரைவர்ட்ட குடுத்து நீங்க அனுப்புறது கூட தப்பு கிடையாது. ஆனா வந்துட்டு அத நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதிருக்கீங்கல்ல, அதுதான் வந்து தப்புன்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்துட்டு வாங்கி பார்த்துட்டு, இதுல என்ன தப்பு இருக்கு? ஐ லவ் யூ தானே இருக்குன்னு ஸ்பெல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் சொல்லும்போது, LOVE யூன்னு என்ன யூ? யூனா யூ. YOUனா தான் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோக்கு செம்ம சிரிப்பா இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, கிளம்புங்க இங்கிருந்து. இங்கிலீஷ்ல யார் தப்பா பேசினாலும் சுத்தமா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருவாங்க அவங்க பாட்டுக்கும். உடனே ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடும். அதோட அவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. இவங்க ஃபேஷியல்லாம் முடிச்சுட்டு இவங்க வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, சந்தானம் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, குட் மார்னிங் ஜிஎம்னும் டேக் கேர் டிசினும் அப்படின்னு மாத்துனது ஷார்ட் ஃபார்ம்ல மாத்துனதே இந்த பொண்ணுங்க தான். இவங்க வந்து இங்கிலீஷை வந்து தப்பா பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா அவர் கிளம்பிடுவாரு. இப்போ ஹீரோ மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பேசணும்னு சொல்லும்போது பேசுங்கன்னு தனியாக பேசணும்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, டிரைவர் காரை வந்து ஒரு 10 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் நடந்துட்டு முன்னாடி நடந்துகிட்டே பேசிக்கிட்டே போவாங்க. அப்பதான் பிரியா நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் கேட்கும்போது, ஆமா நான் இங்கிலீஷ் மீடியம் தான். ஆனா நான் தமிழ்லாம் வீக் கிடையாது. நல்லாவே நான் வந்து தமிழும் படிப்பேன், இங்கிலீஷும் படிப்பேன். ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் யாராவது பண்ணாங்க எனக்கு சுத்தமா பிடிக்காது. நேத்து கூட நான் கவிதைலாம் கூட எழுதுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. என்ன கவிதைன்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு இதயம் இரு இதயமானதே இரு இதயமானதே அது நொறுங்கி போனதேன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டோன்னா ஐயே என்ன ஒரு மொக்க கவிதைன்னுவாங்க. என்ன சொன்னீங்கன்னு கேட்கும்போது என்ன ஒரு நல்ல கவிதை ஆச்சரியக்குரிய அப்படி இப்படின்னு அவர் சமாளிச்சிருவாரு. இந்த கவிதையை கேட்டாங்கன்னா பிரிஞ்சு போன லவர்ஸ் கூட சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதோட இவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. அதாவது அவங்க சொல்லுவாங்க, ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. ஹீரோவும் சரி சரி அது போக்குலயே போனா தான் சரி வரும்ன்ற மாதிரி அமைதியா இருப்பாரு. ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு நோட்டீஸ் கொடுப்பாரு. அந்த நோட்டீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மங்களம் சிட் ஃபினான்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து நம்ம ஆட் எடுத்து கொடுப்போம்னு சொல்லுவாரு. என்னையா சொல்ற வேற ஆளை பிடிச்சிட்டு வா அப்படின்னா இந்த மாதிரி பிடிச்சிட்டு வர இவங்கெல்லாம் வந்து செலவே பண்ண மாட்டாங்க பிசினாரிங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. இப்போதைக்கு நம்ம இதை வந்து இந்த ஆடை வந்து நம்ம செஞ்சு கொடுப்போம். அந்த ஆள் வந்து வயசானவன், அவனுக்கு எவ்வளவு சொத்து பத்தி இருக்கு தெரியுமா, எப்படியாவது இந்த ஆடை மட்டும் நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஹீரோக்கு இதுல உடன்பாடே இருக்காது. இப்ப நேரா அங்க போறோம், இந்த ஆடை வந்து கன்ஃபார்ம் பண்றோம், ஆர்டரை வாங்குறோம், அப்படியே நம்ம பிசினஸ் நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வலுக்க டைம் கூட்டிட்டு போவாரு. ஹீரோக்கு விருப்பமே இருக்காது. அங்க போய் உட்காந்துக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா தான் உட்காந்துருப்பாரு. அந்த தாத்தா வந்துட்டு ப்ரே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து உட்காருவாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு தான் பேசிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நாங்க ஒரு ஆட் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு பேசும்போது அவரும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த மாதிரி சொன்னது எல்லாமே நானும் மக்களுக்காக சேவை பண்றதுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். 10 காசு கூட நான் மக்கள் கிட்ட நான் வாங்கினதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நீங்களும் 10 காசு கூட வாங்காம இந்த ஆட் எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவர் பேசுவார். என்னது இதுலயும் காசு வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு உட்காந்துருப்பாரு ஹீரோ. அதோட நாங்க இந்த ஆட் உங்களுக்கு எடுத்து தரோம் அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டே இருப்பாரு. உடனே அந்த தாத்தா என்ன சொல்வாரு, நம்ம 2 பேரும் தான் பேசுறோம், அவர் வாயே திறக்க மாட்டாருன்ற உடனே டக்குனு இப்ப ஹீரோ வாய்த்து வந்து என்ன சொல்வாருன்னா, அந்த சோப்பு டப்பா எப்ப உங்க கனவு கனி சரோஜா தேவி யூஸ் பண்ணதா அப்படி இப்படின்னு கேட்பாரு. அப்படிலாம் கிடையாது. அது வந்து நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கும்போது ஓட்டப்பந்தயத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதை இப்பவும் பத்திரமா வச்சிருக்கேன். அதை உட்காந்துருக்கானே அவன் செகண்ட் பிரைஸ் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டையும் அதே ஆஃபீஸில் வச்சிருக்கிறத பற்றி காட்டுவார். ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு செம்ம கோவமா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஆடை வந்து எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இப்போ யோசிச்சுக்கிட்டே இப்போ வந்து வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கோவமா இருக்கும். அப்பவும் வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்வாருன்னா, ஒன்றும் கவலை கிடையாது, அவனுக்கு அவன் ஆளுக்கு வயசு எவ்வளோ ஆகுது பற்றியா, இப்போ மட்டும் அந்த ஆடை எடுத்து கொடுத்து நம்ம நல்ல பேர் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நாள் அவன் மட்டையை போட்டுவான், அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதா அப்படி இப்படின்னு. சரி இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. ஆனால் இப்போ இதுக்கு வந்து ஆடுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு அந்த ஆடை எடுத்துருவோம்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த ஆடை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வேணும்னே போய் அவங்கள இங்கே தொடுறதும் அங்கே தொடுறதும் கண்ணத்தை கிள்றதுமா ஹீரோ வந்து பயங்கரமா அவ கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு இருப்பாரு. அதோட ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா மங்களம் சிட் ஃபைனான்ஸ் இதில் போடுற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நான் கேரண்டின்ற மாதிரி அவங்க தெளிவாக பேசிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு ரூபாய்க்கும் நீங்கள் என்னதான் கேரண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. என்ன நம்பி நீங்கள் பணத்தை போடலாம்னு சொல்லிடுவாங்க. இந்த ஆடு அவங்க நினைச்ச மாதிரி சூப்பராக வந்துடும். அதனால நிறைய பேர் வந்து பணம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு சூப்பராக பேசுனீங்க பிரியா, அதாவது அதுவும் அந்த கடைசி டயலாக் அந்த நான் கேரண்டி சொன்னீங்க, அது ஒரே தடவை சொல்றீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்பாரு. இங்கேயா அதெல்லாம் முடியாது அப்படின்னு
சொல்லும்போது சரி நான் வரேன் அப்படின்னு கிளம்பும்போது ஓகே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்வாங்க. அதே மாதிரி செஞ்சு காட்டினோன்னே ஹீரோ வந்து அப்படியே கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி எனக்கு ஒன்றும் தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்போ தோணும்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இப்போ தோணலாம், நைட் தோணலாம், 12 மணி கூட தோணலாம், எப்போ வேணாலும் தோணலாம்னு. எப்போ தோணாலும் நான் வந்து ஒரு மிஸ்டு காலாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. மிஸ்டு கால் எதுக்கு? அப்படி தோணும்போது நான் காலே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்படியே அப்படியே அவங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்கும். ஆனால் அப்படியே கொஞ்சம் சமாளிச்சுட்டு அப்படியே உள்ள போயிடுவாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டே இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க அப்பா வந்துட்டு ஒரு ட்ராமா போட்டுட்டு வருவாரு. வரும்போது அவங்க அம்மா வந்துட்டு, "என்னம்மா என்னடா இது இந்த பழக்கத்துல ஆரம்பிச்சு வச்சுட்டாரு" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "ஆமா, நான் இதுக்கு மேல இப்படி இருக்க மாட்டேன். பையனுக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு இவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதனால நான் 2வது கல்யாணம் பண்ண போறேன்ற மாரி ஹீரோட அப்பா சொல்லுவார். "என்னப்பா இது அசிங்கமா இருக்குப்பா. கல்யாண வயசுல பையன வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பான்னோனே, நான் ஏன் பண்ணக்கூடாது? நான் முடிவு பண்ணிட்டேன். நான் பொண்ணும் பார்த்துட்டேன்" அப்படின்னோனே, "ஏய் போடி போடின்னு" சொல்லிட்டு பொண்டாட்டிய வேற இது பண்ணிட்டே இருப்பாரு. "என்னங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க? என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு" அவங்க வேற ஒரு பக்கம் அந்த மாரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட வந்து "இப்ப நான் உண்மைய சொல்லலாம்னு தான்ப்பா நினைச்சேன்" அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி இப்ப இவர் ஹீரோட அப்பா வந்து ஒரு ஃபோட்டோ வேற காட்டுவாரு. பொண்ணு ஃபோட்டோ யாரோட ஃபோட்டோவா இருக்கும்னா, கரீனா சோப்ரா இருக்காங்கல்ல, அந்த அந்த ஃபோட்டோவ தான் இவரும் காட்டுவாரு. பார்த்தோனே ஹீரோக்கு சிரிப்பா வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, கொஞ்ச நேரம் அப்பா நானே சொல்லணும்னு தான்ப்பா இருந்தேன். நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன்ப்பா. அந்த ஓகே ஆனதுக்கப்புறம் உங்கள்ட்ட சொல்லலான்னு இருந்தவுடனே, அப்படியா? அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்ப ஏன்டா இவ்வளோ நாளா சொல்லல? இன்னும் ஓகேவே ஆகலப்பா. அந்த பொண்ணு எப்ப வேணாலும் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காப்பான்னோனே, ஏன் அவ இன்னும் ஓகே சொல்லலையா? என்னவா அவளுக்குன்ற மாரி அம்மாவுக்கு வேற கோவம் வரும். அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வரும். என்னடா அதுக்குள்ள கால் வந்துருச்சு? அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு இவரு ஃபோன் எடுத்து அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு, சொல்லு பிரியா, என் பக்கத்துல யாரும் இல்ல. நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்ற மாரிலாம் பேசுவாரு. எங்க இருக்கீங்கன்னு வீட்ல தான் இருக்கேன்றவுடனே, கொஞ்சம் நேர்ல வரீங்களா? பேசணும்னு சொல்லுவாங்க. உடனே எங்க அப்பா, அம்மா பார்த்தீங்கன்னா, டேய் என்னடா எங்கள மட்டும் விட்டுட்டு கிளம்புற? நாங்களும் வரேன்டா மருமகள பார்க்கன்னு சொல்லுவாங்க. இப்ப ராஜா வந்து லவ் மூட்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிருவாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுட்டு அமைதியா இருப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு அவங்க வந்து சேர போட்டு உட்காந்துட்டு பக்கத்துல வந்துட்டு தண்ணி பாட்டிலு, மேரி பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. பக்கத்துல ஒரு ஆள் நின்னுட்டு அந்த கொசு கொசு பத்தி சுருள் வேற பத்தி வச்சிருப்பாங்க. அப்படியும் கொசு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேட்ட வச்சு அவர் வேற அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. பாவம் போல உட்காந்துருப்பாங்க. தலையில ஒரு துண்ட வேற பொத்திக்கிட்டு. இப்ப ஹீரோ வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு எப்படி எப்படியோ சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஒரு கொசு பத்தி ஏத்தி வச்சு ஐ லவ் யூ சொல்ற பத்தியா? இந்த அடக்கம் உன்ன எங்கேயோ கொண்டு போயிடும் பிரியான்ன உடனே இவங்களுக்கு கோவம் வந்து அப்படியே தண்ணி பாட்டில தூக்கி போடுவாங்க அவர் மேல. அவர் கேட்ச் பிடிச்சிட்டு, என்னம்மா ஏதோ ஏரியா டீம்ல கிரிக்கெட் டீம்ல வந்துட்டு நான் கீப்பரா விக்கெட் கீப்பரா இருக்கிறதுனால கேட்ச் பிடிச்சேன். இல்லாட்டி என்ன இருக்கும் அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. என்ன பிரியாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பதான் அவங்க ஒரு கதைய சொல்லுவாங்க. இப்ப இந்த போலீஸ்கார் வந்திருப்பாரு. கூட்டம் அவங்க வீட்டு வாசல்ல அவ்ளோ கூட்டம் நின்னுட்டு இருக்கும். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் சொல்ல ஆரம்பிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு பொண்ணு வந்து அப்பாவ கூப்பிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. மங்களம் சிட் ஃபைனான்ஸ் இருக்குல்ல, அந்த எடுத்த ஆட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. அதனால தான் எல்லாரும் ஆட்டோகிராஃப் கேட்க வந்திருக்காங்கப்பா அப்படின்னோனே, அவருக்கு சந்தோஷம் தாங்காது. அந்த பெரிய ஃபோன வாங்கி பேசுங்கப்பா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. டக்குனு இப்ப ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவர் என்ன செய்வாருன்னா, அந்த ஃபோன வாங்கிட்டு, எனக்கு எல்லாம் புரியுது. அந்த சிட் ஃபண்ட் அந்த ஆட் வந்து என் பொண்ணு நடிச்சிருக்கா. அது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால வந்துட்டு நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. உங்க எல்லார் கூடயும் சேர்ந்து நின்னு ஃபோட்டோ எடுக்க என் பொண்ணுக்கும் ஆசை தான். அவங்க எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப்லாம் போட்டு குடுத்து தனித்தனியா ஃபோட்டோ எடுக்க ஆசை தான். ஆனா இன்னைக்கு அது சரி வராதனால இன்னொரு நாள் மண்டபத்துல வச்சு இத விசேஷமா செஞ்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. யார் யார் வேணும்? உன் பொண்ணு கூட சேர்ந்து ஃபோட்டோவும், ஆட்டோகிராஃபும். அந்த உன் பொண்ணு சொல்லிச்சுட்டு தானே நாங்க அந்த ஃபினான்ஸ்ல பணம் போட்டோம். அங்க பார்த்தீங்கன்னா, அவன் எல்லா பணத்தையும் ராவோட ராவா எடுத்து ஓடிட்டான். இப்ப அந்த இதே வந்து மூடியாச்சு அப்படின்ன உடனே இப்ப 10,00,000 இப்ப நீங்க தான் தரணும்னு இவர் அப்பாவுக்கு ஒரு மாரி ஆயிடும். பொண்ணுக்கு ஒரு மாரி ஆயிடும். அதுக்கு முன்னாடி அந்த போலீஸ்கார் பேசும்போதெல்லாம் இருங்க அங்கிள் சொல்லும்போது உடனே அவரே என்னது அங்கிள் அப்படின்ற மாரி அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. இத கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பேசுங்க சார். இப்பதான் போலீஸ்கார பேச விடுவாங்க. இப்ப மைக்க வாங்கிட்டு இப்ப அவங்க அப்பா வந்து எங்களுக்கும் அந்த ஃபண்ட் அந்த காரங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு உன் பொண்ணு தானே ஒவ்வொரு ரூபாய்க்கு நாங்க கேரண்டின்னு சொன்னா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உடனே வந்து அந்த தாத்தாவோட பேரெல்லாம் இழுத்து பேசிருவாங்க. உடனே வந்து ஹீரோயினோட அப்பாவுக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு கோவம் வந்துரும். டக்குனு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபோன வாங்கி இவங்க வச்சுக்கிட்டு இவங்க பேசுவாங்க எல்லார்கிட்டயும். கேவலம் ஒரு பிச்சை காசு 10,00,000 அத வந்து இப்படி பேசுறீங்களா? இந்த அவர் உங்க தாத்தா பேர சொல்லி அவரோட பேத்தி நானு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த 10,00,000 எடுத்து குடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லிருவாங்க. இவங்க அப்பாக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. உடனே அவர் மேனேஜர் இருக்கார்ல அவர்ட்ட இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாருக்கும் இவரோட படத்த வந்து குடுத்து செட்டில்மென்ட் பண்ணி அனுப்புன உடனே எல்லாரும் சித்ரா தேவி பிரியா வாழ்க தேவி பிரியா வாழ்க. அதுவும் சித்ரான்னு சொல்லும்போது இல்ல வெறும் தேவி பிரியான்னு அதே மாரி எல்லாரும் சேர்ந்து வாழ்க வாழ்கன்னு சொல்லுவாங்க. எல்லார்கிட்டயும் ரொம்ப கை காட்டிட்டு ரொம்ப ஃபேன்ஸ் மாரி வச்சுட்டு உடனே அப்பா வந்து அவள உள்ள கூட்டிட்டு வான்னு சொல்லுவாரு. அவங்களும் அம்மா வலுக்கட்டாயமா உள்ள கூட்டிட்டு வருவாங்க. உள்ள வந்தோனே எப்படிப்பா எப்படி பேசி சமாளிச்சேன் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுவாங்க. உள்ள வந்தோனே பாத்தீங்கன்னா, பொண்ணுக்கு ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பலாருன்னு ஓங்கி ஒரு அர விடும்போது பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் அவங்களுக்கு மயக்கமே வந்து தெளிவாங்க. அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிப்பாங்க. நல்லா நடிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் அவங்களுக்கு கரெக்ட்டா பொருந்திருக்கும். அதோட அவங்க அப்பா வந்து ரூ. 10,00,000 காசு. உன்ன காசோட அருமை தெரியாம வளர்த்தது எவ்வளோ தப்பு. எங்க தாத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் சம்பாரிச்சாரு தெரியுமா? அப்படி இப்படின்னு சொல்லி ஓங்கி அரைஞ்சிருப்பாரு. அத சொல்லி சொல்லி அழுவாங்க. இதுவரைக்கும் எங்க அப்பா ஒரு தடவ கூட என்ன கஷ்டப்படுற மாரி பேசினதில்ல. ஒரு அடி கூட அடிச்சதில்ல. ஆனா இன்னைக்கு இப்படி நடந்துக்கிட்டாருன்னா அதுக்கு காரணம் நீ தான். நீ மட்டும் தான். இனிமே என் லைஃப்ல நீ கிடையவே கிடையாது. உன்ன பார்க்கவும் நான் விருப்பப்படவே இல்ல. எனக்கு ஏதாவது நீ நல்லது செய்யணும்னு நினைச்சேன்னா இப்பவே இங்கிருந்து போயிடு. அப்ப நம்ம லவ்வுன்னு ஆரம்பிப்பாரு. அதோட லவ்வா மண்ணாங்கட்டி அப்படி இப்படின்னு கண்டபடி அவர துரத்திருவாங்க. அவர் இப்ப துண்ட குத்திட்டு வெளிய வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப சந்தானம் ஆட்டோல இருந்து இறங்கி வருவாரு. எப்படி சார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அந்த மங்களம் அந்த தாத்தா வந்து அந்த கடை தாத்தா வந்து சொல்லாம கொள்ளாம நைட்டோட நைட்டா பணத்த எடுத்துட்டு ஓடிட்டான். ஒரு சோப்பு டப்பாக்காகவே அதாவது ஒரு சின்ன சோப்பு டப்பாக்காகவே அந்த ஓட்டம் ஓடியிருக்கான் அப்படின்னா, லட்சக்கணக்கா பணம் வந்தோனே ஓடாமையா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகி அவரே சத்தம் போட்டு வீட்டுக்கு வருவாரு. அதோட இவர் லவ் ஃபெயிலியர்ல மாடியில நின்னு புலம்பிட்டு இருப்பாரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட அப்பா, அம்மா மாடிக்கு வந்துட்டு, "என் பையனும் லவ் பண்றானா? அவன் வேற ஃபெயிலியரா?" அப்படின்னு சொல்லிட்டு சிரின்னு சிரிச்சுட்டு இருப்பாங்க.
இருப்பாங்க. அப்போ பையனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனோன்னு சந்தோஷப்படுற போது அப்பா அம்மா நீங்களா தான் இருப்பீங்க அப்படி இப்படின்னு ஹீரோ கோவமா பேசிட்டு இருப்பாரு. அடே நீ எல்லாம் இதெல்லாம் பண்றியா சண்டை சிரிக்கிற மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மகனை சமாதானப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கே போகிறோம் குலதெய்வம் கோவிலில் வந்துட்டு சாமி கும்பிட்டு நேராக அந்த வீட்டுக்கு போகிறோம், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்கிறோம், உங்கள் கல்யாணத்தை முடிக்கிறோம், நீ ஆசைப்பட்ட பொண்ணு தான் இந்த வீட்டு மருமக அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஹீரோ எவ்வளோ சொல்வார், இல்லை நான் சொல்கிறது அப்படின்னு முடிவு இதுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா சொல்லவும் சரி ஹீரோக்கு இப்போ சந்தோஷமா எப்படியாவது பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்போ குடும்பத்தோட பார்த்தீங்கன்னா இப்போ கோவிலுக்கு தான் கிளம்பிட்டு இருப்பாங்க. போகிற வழியில தான் இப்போ அம்மா வந்து கேட்பாங்க, அதாவது அழகுராஜா அந்த மாதிரி தேவி பிரியா பேர் பொருத்தமாக இருக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஊருடா அப்படின்னு கேட்கும்போது இங்கே தான் அம்மா சமுத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அம்மா சமுத்திரமா, அம்மா சமுத்திரத்தில் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய குடும்பம்ப்பா, அவங்க தாத்தாவுக்கு வந்து தேட்டர் இருக்குது, அப்புறமா வந்துட்டு அந்த இது இருக்குல்ல கல்யாண மண்டபம்லாம் இருக்குது, முன்னாடி அவங்க தாத்தா பேர் இருந்துச்சு, இப்போ வந்து இப்போ அந்த பேத்தியோட பேரில் வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஹீரோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா தடுமாறிடுவார். கார் ஓட்டிக்கிட்டே இருந்தவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு என்னப்பா பண்ணுறீங்க போது அவருக்கு கண்ட்ரோலில் இருக்காது. உடனே வேகமாக போய் ஹீரோ ஒரு பக்கம் திருப்பி கீழே வந்தவொடனே இவருக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது டாக்டர்லாம் வேணா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்வாங்க. என்னப்பா ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த கல்யாணம் வந்து நடக்காது, இந்த பொண்ணு வந்து நம்ம வீட்டுக்கு வரும் மருமகளாக வர முடியாது, வரவும் கூடாது, வரவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்வார். இவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியாது. இவர் என்னன்னு ஹீரோ கேட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சி அவர் பாட்டுக்கு அப்பாவும் அம்மா ஏறி போயிடுவாங்க. இவர் நடு ரோட்டில் அப்படி நின்றுட்டு இருப்பாரு. இதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு நடுவில் நின்றுட்டு இருப்பார் நடு ரோட்டில். அப்போ சந்தானம் இருக்கார்ல, இவர்கிட்ட வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டு அவர் போய் எங்கே சேர்ந்திருப்பாருன்னா அந்த பாய் இருக்காருல்ல பிரியாணி பாய், அவர்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துட்டு அவங்களோட சேர்ந்துட்டு பாட்டு பாடிட்டு போயிட்டு இருப்பாரு. இவரை பார்த்தோன்னே கீழே இறங்கி வருவார். வந்து என்ன சொல்வாருன்னா, இவ்வளோ கூடிய சீக்கிரம் நீங்கள் நடு ரோட்டுக்கு வருவீங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி இங்கே வந்து நிற்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. உங்கள்கிட்ட வந்து ரிசைன் பண்ணிட்டு அந்த பாய் கிட்ட போனேன், வலது காலில் விழுந்த வேலையை வாங்கினேன், நீங்கள் கொடுத்த சம்பளத்தை விட 3 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ ஒன்றும் குறைஞ்சு போயிடல, பாயோட லெஃப்ட் ஹேண்ட் லெக் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, அங்கே வந்து விழுங்க வேலையை வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த கையில் ஒரு கரண்டியோட வச்சிருப்பாரு. இதை கொஞ்சம் பிடிங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோக்கு இருந்த கோத்தில் என்ன பண்ணுவாருன்னா அதை வரேன்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற போவார். வண்டியில் ஏறும்போது அந்த பாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட வாங்கி வண்டிக்குள்ளே போட்டு வண்டியை வந்து எரிச்சு விட்டு அங்கேருந்து அவர் பாட்டுக்கு போயிடுவார். அப்போ தான் இவர் ஹீரோ என்ன சொல்வார்னா, ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் அவங்க வந்துட்டு வண்டியில் ஏற வரல, வண்டியை இது பண்ண வந்திருக்காங்க, தப்பிச்சு வந்துருங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் வீட்டில் தான் ஹீரோ இருப்பார். எதுக்குடா நீ வந்து இப்போவும் வந்து அவர் பாட்டுக்கு சீரியஸாக பேசிட்டு இருப்பாரு. அதாவது இவர் பாட்டுக்கு இந்த மாதிரி கூட்டு போறாரு, இப்படி கல்யாணத்தை நிப்பாட்டுறாரு என்னன்னு தெரியல. ஹீரோ பேசும்போது அவரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் போட்டுருப்பாரு பாய்க்கு. அந்த பாய் வந்து லைன் பிஸியாக இருக்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அவரோட ஃபோனை வாங்கி உடைப்பாங்க. உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், ஃபோன் வந்து உங்களோட உடனே ஹீரோ என்னோட ஃபோனான்ற மாதிரி ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்கும்போது அவங்க அப்பா வந்து நிற்பாரு. ஹீரோட அப்பா வந்து நின்றுட்டு அம்மா தேடி இருக்கா, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அப்படியே அவங்க 2 பேருக்கு ஒரு வாக்குவாதம் வரும். நீங்கள் மட்டும் அப்படி சரிங்க இப்படி சரி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்வார். அவர் ஹீரோட அப்பா வந்து கிளம்ப போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ பார்ப்பாரு. அது யாரோட ஃபோட்டோவாக இருக்கும்னா சந்தானம் இருக்காரு அவரோட அப்பா ஃபோட்டோவாக இருக்கும். இவரோட பையனானி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா கேட்பாரு. ஆமான்னு சொன்னவங்க தான் இப்போ ஒரு கதையே சொல்ல ஆரம்பிப்பாரு. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். எதுக்காக இவர் இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்றாருன்னா, அம்பாசமுத்திரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அம்பாசமுத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தானத்தோட அப்பா இருக்காருல, அவர் வந்து ஒரு பெரிய ஜமீன் வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவங்களுக்கு தான் தேட்டர் மண்டபம் எல்லாம் இருக்கும். அங்கே வந்து அவர் வேலை பார்த்துருப்பாரு. அப்போ ஹீரோட அப்பா இருக்காருல, அதாவது பிரபு, அவர் வந்து சின்ன வயசு கார்த்தி, சின்ன வயசு சந்தானம் அப்படி இருக்கும் அவங்க 2 பேரும். அவங்க 2 பேர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இப்போ பிரபு இருக்காருல சின்ன வயசுல, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலை தேடி வந்துட்டு சந்தானத்துக்கிட்ட வந்திருப்பாரு. அதாவது இப்போ இது ஃப்ளாஷ்பேக். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேலை தேடி கொடுக்கும்போது இந்த வீட்டுக்கு போகிறதுக்காக தான் கூட்டிட்டு வரும்போது அந்த வண்டியும் நிப்பாட்டி என்னமோ பேசிட்டே வருவாங்க. வர வழி ஃபுல்லாக அவர் ரொம்ப வெகுலி அப்படி இப்படின்னு தான் இப்போ பிரபு வந்து கதை சொல்ல ஆரம்பிப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வண்டியை அந்த வீட்டுக்கு வந்து நிப்பாட்டிடுவாங்க. அப்போ இங்கே கார்த்தி என்ன சொல்வார்னா, இது அவரோட வீடே கிடையாதுன்னு ஒன்று, இந்த ஊரில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இதுதான் அவரோட வீடு. அதாவது அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்க மாட்டார், இவ்வளோ பெரிய மாளிகையாக இருக்குது, இது வீடே கிடையாது மாளிகைன்ற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருப்பாரு. இந்த ஊரில் யாருக்கு புள்ள பிறந்தாலும் அவர் தான் பேர் வைப்பாரு. உடனே கார்த்தி என்ன சொல்வார்னா, இல்லை சார் எனக்கு புள்ள பிறந்தா நீங்கள் தான் எனக்கு வந்து அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு, நீ பெரியால வந்துருவா அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக சிரிப்பாக இருப்பாருங்களா, அதுவே பயங்கரமாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு இருக்குல்ல, சுண்ணாம்பு எடுத்து அந்த சீட்லலாம் அப்படி தெளிச்சு விடுவார். எதுக்கு முதல்ல இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது இது வந்து வண்டி சும்மா இருந்தால் மெத்து இருக்கு பார்த்தியா, வெட்டி பசங்களாம் வந்து உட்காடுறாங்க, அதுக்கு தான் இந்த காகாபி செட்டப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதோட இப்போ உள்ளவும் கூட்டிகிட்டு போயிடுவார். அது உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட பொண்ணு இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஒரு பெண் எடுத்து வச்சிருப்பாங்க. புது பெண் இங்கு போட்டு இதில் தான் வந்து எக்ஸாம் எழுத போகிற, நல்லபடியாக நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரே பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெண் எழுதாது. உடனே இந்த இன்க தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் மேலே பட்ட உடனே சந்தானம் வந்து கோவப்படுவார். என்னம்மா அப்படி இன்க தெளிக்கிறேன். உடனே ஹீரோ என்ன சொல்வார்னா, விடுங்க தெரியாம தானே நடந்துச்சு அப்படின்னு உடனே ஹீரோயினுக்கு ஒரு பார்த்தவனே பிடிச்சிரும். டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, இது என் மேலே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அவங்கள அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் ஹீரோ. அவர் தான் முதலாளியோட பொண்ணுன்னு ஹீரோ டக்குன்னு திரும்பிப்பார். அதோட இவர் தான் வந்து அந்த ஹீரோயினோட அப்பாவாக இருப்பார். இப்போ இவர்கிட்ட கூட்டு வந்து அறிமுகப்படுத்தும் போது இவன் பையன் ரொம்ப அடக்கமானவன், வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டானா பார்த்துக்கங்களேன்னு சந்தானம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஐயா என் பேர் எப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டு இங்கிலீஷ்லேயே பேசிட்டு அதோட நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன் எல்லாம் சொல்லிடுவாரு. இவ்வளவு பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு 8ஆம் வகுப்பு ஃபெயிலா போன இந்த முட்டா பையனோட உனக்கு என்னப்பா வேலைன்னு சொல்லி கேட்பாரு. ஐயா நான் ஒன்றும் 8ஆம் வகுப்பு ஃபெயில் ஆகலைங்கன்னு சொல்லுவாரு. அப்போ என்ன பண்ணியான்னு கேட்கும்போது முழு பரீட்சைக்கு போகல உடம்பு சரின்னு சொல்லும்போது போயிருந்தா மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி சின்ன பசங்க முன்னாடி என்னையா அப்படி பேசுறீங்கன்னா ஆமா அப்படி இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கோவமா வருவாங்க. அப்பா அந்த டிரைவரை முதல் வேலையை விட்டு நிப்பாட்டுங்க, இன்னைக்கும் அவன் வரல அப்படின்னு உடனே பாத்தியா உன் பேச்சை நம்பி தானே டிரைவர் வேலைக்கு சேர்த்தேன், இன்னைக்கும் அவன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து சத்தம் போடுவாரு. அது டக்குன்னு சந்தானம் என்ன சொல்வாருன்னா, உங்களுக்காக தான் ஒரு டிரைவரை வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன், அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், பொண்ணும் சந்தோஷப்படுவாங்க, சரி
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார் ஓட்டிட்டு வந்துருவாரு. காரை அவங்க இப்போ இறக்கி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் கதவு திறப்பாரு. இருந்தாலும் அவங்க வந்து கார்த்தி திறக்கிற டோர் பக்கமா தான் அவங்க இறங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு இவங்க சட்டையில என்ன இங்க் தெளிச்சுட்டாங்கல்ல, அவங்களோட அண்ணன் சட்டைய குடுப்பாங்க. இப்ப அண்ணனோட பொண்ணு தான் வந்து ஹீரோயின். காஜல் இருக்காங்கல்ல, அவங்க அப்படிதான் கதை. இது எங்க அண்ணனோட சட்டை தான். உங்க சட்டையில இங்க் தெளிச்சுட்டேன்னோனே ஹீரோ வந்து வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. ஹீரோ வாங்க அதாவது ஃப்ரெண்ட் சொல்லும் வாங்க மாட்டாரு. ஆனா இப்ப வாங்கலைன்னா சாவிய வாங்க சொல்லிடுங்க. நான் வந்து டிரைவர வேலையிலேருந்து தூக்கிட்டு நான் அப்பாட்ட சொல்லிடுங்கன்னோனே, இப்படிலாம் தூக்கிட்டே இருந்தா எப்படிம்மா டிரைவர் கிடைக்கும்னு கேட்கறதுக்குள்ளேயே அவர் சட்டைய மாட்டிட்டு நிப்பாரு. மீனாம்மா மீனாம்மா கூட மீனாம்மாலாம் இல்ல வெறும் மீனா தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதோட இவருக்கு ஒரு மாரி இருக்கும். சிரிச்சுட்டு அவங்க உள்ள போயிடுவாங்க. அதோட இப்ப அடுத்து தான் செம்ம காமெடியா இருக்கும். இப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அங்கருந்து உள்ள இருந்து ஒரு ஆள் வந்து என்ன சொல்லுவாருன்னா, மீனாம்மா வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்ன உடனே கார்த்தி அங்க நிக்க மாட்டாரு. அடுத்த செகண்ட் அங்க ஓடிருப்பாரு. ஓடிட்டு அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போயிருவாரு. இவர் இப்பதான் மெதுவா அப்படி ஒரு ஒரு காலா எடுத்து எடுத்து வச்சு அங்கிருந்து நடந்து வந்திருப்பாரு. இவர பார்த்தோனே ஹீரோ வந்துட்டு, "என்னண்ணே இப்பதான் வரீங்கன்னு" ஒரு வார்த்தை கேட்டுருவாரு. உடனே நாசர் அவரும் பார்த்துட்டு, "என் பொண்ணு இப்படி மயங்கி கிடக்குறா. இப்பதான் நீ அசால்ட்டா ஊர் சுத்திட்டு வரியான்னு" சொல்லி சத்தம் போட்டுட்டு டாக்டர்ட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது, உடனே கார்த்தி என்ன சொல்வாருன்னா, "அவங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லன்னா சொல்லுங்க. நாங்க வந்து இதுக்கு மதுரைக்கு கூட்டிட்டு போறோம்" அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணு பசியில தான் மயங்கி விழுந்திருக்கு. 2 இட்லியும் சட்னியும் வாங்கி குடுத்தீங்கன்னா சரியா போயிரும்ன்ன உடனே, இப்ப ஹீரோயினுக்கு வந்து இட்லி சட்னி வாங்கிட்டு வந்து குடுத்துட்டுருப்பாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ சொல்வாரு, "இது போதுமா இல்லாட்டி நாட்டுக்கோழி எதுவும் வாங்கிட்டு வந்து தரட்டுமா மீனாம்மா?" அப்படின்ற மாரி ஹீரோ வேற ஐஸ் வச்சுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்ப சந்தானம் என்ன சொல்வாருன்னா, "ஒரு 2 பிஸ்கெட்டும், ஒரு டீயும் வாங்கி குடுத்துருந்தா சரியா போயிருக்கும். இதுக்கு போய் ஒண்ணும் இல்லாததுக்கு இவ்ளோ பெரிய அளப்பறையான்னு கேட்டுட்டு இருப்பாரு." அவர் உடனே ஹீரோ வேற, "இதுக்கு வேற நீ இப்படி ஓடுற, அப்படி ஓடுறன்னு" கேட்கும்போது ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துரும். "நீ அப்படியே நின்னுகிட்டு அதுவும் இப்படி லேட்டா வர, அவர பத்தி இனிமே நீ ஏதாவது பேசுன அப்படின்னா உனக்கு நல்லா இருக்காது." அப்படி இப்படின்னு ஹீரோயின் வந்து சந்தானத்த பயங்கரமா திட்டி விட்டுருவாங்க. அதோட இவர் கால்ல ரத்தம் வந்தோனே, "அப்பா ரத்தம் பான்னு" ஹீரோயின் சொன்ன உடனே, மீனா அம்மாவ காப்பாத்தும்போது அப்படியே வந்துருச்சுன்ற மாரி நேரா மயங்குற மாரி மயங்கி போய் அவங்க மடியிலேயே விழுந்துருவாரு. அதோட சந்தானம் வாய பொளந்துட்டு நிப்பாரு. அதோட இவங்க 2 பேருக்கு ஒரு பாட்டு வரும். "உன்ன பார்த்த நிமிஷம்ன்ற" மாரி ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு முடிஞ்சிரும். அதோட இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்றது நல்லாவே தெரிய வந்துரும். ஆனா இன்னும் வெளிய சொல்லிக்காம தான் இருப்பாங்க. அதோட இப்ப நாசர் வந்து என்ன கேட்பாருன்னா, அப்புறம் தீபாவளிக்கு வந்து தியேட்டர்ல என்ன படம் போடலான்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப சந்தானம் என்ன சொல்வாருன்னா, "என்னைக்குமே வருங்கால சூப்பர் ஸ்டார் ஆகப்போற சுதாகரோட படம் தான் போடணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே "நீ என்னப்பா நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு கார்த்திட்ட கேட்கும்போது, ஐயா என்ன சொல்றேனோ அதுதான் சரின்னு சொல்லிட்டு சொல்லுன்னு சொல்லும்போது, கார்த்தி என்ன சொல்லிடுவாருன்னா, "இல்ல ரஜினி நடிச்ச பில்லா படம் போடலான்ட்ட உடனே, அதெல்லாம் வேணாம் நான் சொல்றத செய்யுங்க" அப்படின்ன உடனே சரி சந்தானம் சொன்ன மாரியே செஞ்சுருவாங்க. ஆனா ஹீரோயினுக்கும் ரஜினி படம்னா ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க நினைச்ச மாரியே அந்த சுதாகர் படம் இருக்குல்ல அத போடுவாங்க. யாருமே இங்க வந்திருக்க மாட்டாங்க. பில்லா படம் போட்ட தியேட்டர்ல மட்டும் நல்லா கூட்டம் வந்திருக்கும். இத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, நாசருக்கு செம்ம கோவம் வந்துரும். தலையில துண்ட போட்டு உட்கார்ந்திருப்பாரு. "உன் பேச்ச கேட்டோம் அப்படின்னா வந்துட்டு துண்ட போட்டுட்டு தான் உட்காரணும். உன்ன நம்பி இனிமே தியேட்டர் நடத்த முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு, இனிமே வந்து தியேட்டருக்கு எந்த படம் போடணும், எப்ப என்ன கிழமையில என்ன போடணும் அப்படின்றது ஃபுல்லா வந்துட்டு அந்த முடிவெடுக்கிற உரிமை ஃபுல்லா வந்து கார்த்தி அவருக்கு தான் வந்து இனிமே சொந்தமானது. இனிமே அவர் தான் இந்த இதோட மேனேஜர், தியேட்டரோட மேனேஜர் எல்லாமே. எனக்கு கூட உரிமை கிடையாது. வேற யாருக்கும் உரிமை கிடையாது. நாசர் சொல்லிருவாரு. உடனே சந்தானத்துக்கு ஒரு மாரி ஆயிடும். இருந்தாலும் அதெல்லாம் வெளிய காட்டிக்க மாட்டாரு. அமைதியா இருப்பாரு. "ஓ ஏ காளி இனிமே நீ காலி. போய் முட்டை போண்டாக்கு மாவு பெச. அதுதானே நீ வந்தப்ப அதுதானே நீ செஞ்சுக்கிட்டு இருந்த. போய் அதே செய்" அப்படின்னு சொல்லிட்டு நாசரும் சொல்லிட்டு போயிடுவாரு. உடனே இவர் வேணாம் வேணாம்னு எவ்வளோ கார்த்தி சொல்வாரு. அதெல்லாம் கிடையாது. வருங்கால சந்ததியருக்கு வழி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, "என்னப்பா தியேட்டருக்கு தான் மேனேஜர் ஆயிட்டியே. அப்புறம் ஏன்பா சோகமா இருக்குன்னு" சொல்லி சந்தானம் கேட்பாரு. என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த மீனாம்மா நேத்து என்ன மலை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் என்னன்னு சொல்லி கேட்பாரு. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, லவ் லெட்டர் குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. லவ் லெட்டரா அப்படின்னு உடனே இவங்க கரெக்ட்டா அவங்க லவ் லெட்டர் குடுக்கும்போது அந்த சீன காட்டுவாங்க. குடுத்த உடனே என்னது லவ் லெட்டரா 4 பேர் பார்த்தா என்ன ஆகும் டக்கு டக்குன்னு ஹீரோ வாங்கி கிழிச்சு போட்டுருவாரு. உடனே டக்குன்னு இவங்க அதில எழுதியிருக்கிறதெல்லாம் பேச ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது 1000 முத்தங்களுடன் மீனா எழுதிக் கொள்வது அப்படின்ற மாரி ஆரம்பிச்சு, "ஓ நீங்க அன்னைக்கு இங்க் தெளிக்கும்போது பொறுமையா இருந்தீங்களே, அந்த பொறுமை எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு நான் மயக்கம் போட்டு விழுந்த உடனே வேக வேகமா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களே, அந்த அக்கறை எனக்கு பிடிச்சிருந்தது. இதுக்கெல்லாம் மேல எனக்கு பிடிச்ச ரஜினி உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அதனால எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் உங்கள விரும்புறேன். உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்னு" சொல்லுவாங்க. "நீங்க அவரோட பொண்ணா இருக்கீங்க. அவர் பேர நான் கெடுக்க விரும்ப மாட்டேன்னு" ஹீரோ சொல்வாரு. "அப்ப நான் அவரோட பொண்ணா இல்லாட்டி என்ன ஏத்துப்பீங்கல்ல?" அப்படி இப்படின்னு கேட்டா அவங்க அந்த மாரி சொல்லுவாங்க. "நாளைக்கு 12 மணிக்கு உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன். அப்ப நீங்க எடுத்தீங்கன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற வார்த்தைய தான் சொல்லணும். இல்ல அப்படின்னா நான் என் வாழ்க்கைய முடிச்சுப்பேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கருந்து போயிருப்பாங்க. ஹீரோக்கு இப்ப என்ன பண்றது தெரியாது. ஆனா அவருக்கும் பிடிச்சிருக்கும். இப்ப சந்தானம் என்ன சொல்வாருன்னா, "உனக்கு அந்த பொண்ண பிடிச்சிருக்கா இல்லையான்னு" கேட்கும்போது, அவரோட பொண்ணு அதாவது முதலாளியோட பொண்ணா மட்டும் இல்லைன்னா, இந்நேரம் நான் தூக்கிட்டு போய் தாலி கட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. ஒருவேள அந்த முதலாளியே இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு, உன்ன கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணி, தியேட்டரையும் பொண்ணையும் கட்டி குடுத்து, தியேட்டரையும் இந்த மாரி மண்டபத்தை எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சாருன்னா, அப்புறம் நீ மேனேஜரா ஆகி எல்லாத்துக்கும் சொந்தக்காரனா ஆகி, நீ எனக்கு சம்பளம் குடுக்குற மாரி நிலைமை வந்தா அப்படின்னு அந்த மாரி மட்டும் நடந்ததுன்னா, உங்க வாய்க்கு நான் சர்க்கரை தான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் நடக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சமாதானம் பண்ணி இப்ப கூட்டிட்டு வந்துருவாரு. அதோட பேசிக்கிட்டே இப்ப அந்த தியேட்டருக்கும் வந்துருவாங்க. அந்த மேனேஜர் சீட்ல வந்து சந்தானம் உட்காந்துருவாரு. உடனே இவர் கார்த்தி பார்க்கும்போது, "இல்லப்பா தெரியாம பழக்க தோஷத்துல உட்காந்துட்டேன்" அப்படின்னோனே, "பரவால்ல கொஞ்சம் 10 நிமிஷம் உட்காருங்கன்னா" 10 நிமிஷத்துக்கு எதுக்குப்பா பஞ்சு மெத்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஆப்போசிட் சீட்ல உட்காருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, இப்ப அவருக்கு ஃபோன் வரும். ஃபோன் வந்தோனே யாருன்னு கேட்கும்போது, "நான் தான் இந்த தியேட்டர் மேனேஜர் பேசுறேன்னோனே, நான் தான் முதலாளி பேசுறேன். இன்னொரு ரஜினி படம் போடணும்னு சொன்னியே அன்புக்கு நான் அடிமை. அது விஷயமா வந்து நான் சென்னைக்கு போறேன். வரும்போது வாங்கிட்டு வரேன்னும்போது, யாரு அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இது மாரி முதலாளி தான் பேசுறாரு. சென்னைக்கு போறாரா அந்த மாரி இந்த தியேட்டர் விஷயமா" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "சரி சரிப்பா நீ உன் வேலைய பாரு. நான் போய் முட்டை போண்டாக்கு மாவு பெசைறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சந்தானம் அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுவாரு. அப்ப கரெக்ட்டா மணி வந்து 11:45 இருக்கும். அப்ப அவருக்கு கால் வரும். 12 மணிக்கு தானே கால் பண்றேன்னு சொன்னா, என்ன 11:45க்கே கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குனு ஒரு கால் எடுத்து காதுல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கார் நம்பர் உங்களோடது தானே, இந்த மாதிரி அவங்க முதலாளி தானே அது, அவரு ஸ்பாட் அவுட் அதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இறந்துட்டாரு. சாயங்காலம் வந்து இந்த மாதிரி ஜிஹெச்ல அப்படி இப்படி பேசணும்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி திணறிடுவாரு. சந்தானம் வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஐயா தவறிட்டாரான்னோனே, அந்த இதுக்கெல்லாம் சொல்லிடுப்பா, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிடுப்பான்னோனே, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவர் பொண்ணுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிடுவாரு. அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு அந்த மாதிரி சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லி, அந்த மாதிரி அந்த இது மாதிரிலாம் வைப்பாங்கல்ல, அந்த சடங்குக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிருவாரு. ஏன்னா சாயங்காலம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு
வந்துட்டு அவங்க கொண்டு வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஊரே கூட்டிட்டு அழுதுகிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, இவர் வெளியூர் போனவர் வந்து சாயங்காலத்துக்குள்ள வந்துருவேன்னு சொன்னார்ல, வந்து நிப்பாரு. பார்த்த உடனே என்ன உயிரோட வந்து நிற்கிறாருன்னு ஹீரோல இருந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆச்சரியமாயிடும். இப்போ சந்தானம் என்ன சொல்வாருன்னா, "எப்படி உங்க உயிரோட இருக்கவங்கள வந்துட்டு செத்து போயிட்டீங்கன்னு சொன்னாங்களே, இந்த மாதிரி பெருமையா பேசினவங்க எல்லாம் இப்போ இனிமே உங்களை வந்துட்டு பாடையில போனவன்ற மாதிரிலாம் பேசுவாங்க." அப்படின்னு இதுக்கெல்லாம் யார் காரணம்னு கேட்டவொடனே ஹீரோவை கை காட்டினவொடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோவை வந்து அடி அடின்னு போட்டு அடிச்சு அங்கிருந்து துரத்திருவாங்க. அப்படியே அந்த லவ்வும் வந்து முறிஞ்சு போயிடும். இப்படி என்ன அசிங்கப்படுத்துற அந்த குடும்பத்திலேருந்து பொண்ணை எடுக்கணுமா? இப்போ சொல்லணும்னே ஹீரோ இப்போ ஊண்டு வருகிறது அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல ஊ" அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க வந்து சரண்யா இருக்காங்கல்ல, நின்னுட்டு எல்லாத்தையுமே கேட்டு அவங்களும் ஒரு பக்கம் அழுதுட்டு இருப்பாங்க. இப்போ இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே போவாரு. வீட்டுக்கு வந்தவங்க கேஷுவலா அவங்க வேலைய பார்க்கும்போது, "இல்ல அந்த பொண்ண பத்தி உன்கிட்ட நான் சொல்லணும். அப்பவே சொல்லணும்னு நெனச்சேன். ஆனா வந்துட்டு எதுக்கு நம்ம சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில இத பத்தி எதுக்கு பேசணும்னு தான் நான் சொல்லல." அப்படின்னு சொல்லுவாரு. அதோட என்ன சொல்வாருன்னா, "அந்த பொண்ணு தான் என்ன விரும்புச்சு. எனக்கு ஒண்ணும் அந்த பொண்ணு மேல பெரிய அபிப்பிராயம்லாம் எதுவும் இல்ல." அப்படின்னு சொல்லுவாரு. இந்த ஆம்பளைங்க பண்ற தப்புலாம் என்ன தெரியுமா? இப்படி ஏதாவது ஒய்ஃப் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, அதாவது இப்ப ஓப்பனா சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு நேரம் விரும்பணும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம தான் நான் உன்ன தான் விரும்புறேன். நீ என்ன தான் விரும்புறேன்னு அப்படி சொல்லலாம். அத விட்டுட்டு அந்த பொண்ணு தான் என்ன விரும்புச்சு. எனக்கு அந்த பொண்ணு மேல எந்த அபிப்பிராயம் இல்ல. அப்படி இப்படின்ற மாதிரிலாம் அப்படியே அள்ளி விடுறது. அதெல்லாம் சுத்த பொய். அந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. அது மாதிரி தான் இவரும் பேசுவாரு. உடனே இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் நினைச்சு சண்டை போடுற வயசா இதுன்னு கேட்பாங்க. ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் அது. இந்த வயசுலலாம் அத நினைச்சா யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு புரிதல் வந்திருக்கும்ல. ஆனா எனக்கு என்னன்னா, செய்யாத தப்புக்கு உங்களை இத்தனை வருஷம் அவங்க அவமானப்படுத்தியிருக்காங்க. அத நீங்க நினைச்சு மனசுக்குள்ளேயே வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அத நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகனை இப்ப கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாதுடா. அந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும். உங்க அப்பாவை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தின அந்த ஆளோட பசங்க வந்து காலம் பூரா அவங்க அப்பா கிட்ட கைய கட்டி நிக்கணும். அப்படின்னு இது வரைக்கும் நீ சொல்லி எத்தனையோ விஷயத்த நான் தட்டி கழிச்சிருக்கேம்மா. செய்யாம இருந்திருக்கானா இது என்னமோ செய்யணும்னு எனக்கு தோணுதுமா. நான் உடனே செய்றேன். அப்பா எவ்வளவு தடுப்பாரு. இல்ல இல்ல இதான் செஞ்சாகணும்னு சொன்ன உடனே உடனே கிளம்பி போயிடுவாரு. இங்க பாத்தீங்கன்னா சரி ஹீரோயின் கிட்ட வந்து லவ் சொல்லணும்னு சொல்லிட்டு வரும்போது அவர் மேனேஜர் வந்து நின்னுட்டு இருப்பாரு. இப்போ அவங்க வேற ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க. உள்ள போய் பாருங்கன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, உள்ள போய் அவங்க சந்திரமுகியா மாறதுக்கான அவதாரம் எடுத்துட்டு அதாவது அவதாரம் எடுத்துட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா இப்ப அவங்களுக்கு பாட்டு பாட வரல. டான்ஸாவது ஆடணும். அதுல வந்து கலைத்துறையில சாதிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி வெறியேறி இருக்கும். இவங்க 2 பேரும் வெளிய நின்னு பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க உள்ள நின்னுகிட்டு அந்த சந்திரமுகி மாரி ஆடி ஆடி பார்க்கும்போது கிட்ட போய் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து மயக்கம் போட்டே விழுந்துருவாரு. எல்லாரும் அவ இறந்ததுக்கு அப்புறம் ஆடுவாங்க. "நீ ஆடியே ஒருத்தவன இறந்து போக வச்சுட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சந்தானம் வந்துட்டு, "இப்ப ரெடியா ப்ரூஃப் வேணும். நீ தான் கொன்னன்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. இவங்கள ஓங்கி ஒரு அற அரஞ்சு அவர் வெளிய போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்லிட்டு, "என்னதான் உனக்கு பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு?" கேட்கும்போது, "உங்களுக்கு அத பத்தி தெரியாது. என்ன பொறுத்தவரைக்கும் நான் சாதிச்சே தீரணும்." அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ எவ்வளோ சொல்வாரு. அத பத்தி அவங்க கேட்டுக்கவே மாட்டாங்க. "உன்ன எனக்கு பிடிக்கவும் இல்லன்னு" சொல்லிட்டு அவர் கண்டபடி திட்டி அனுப்பிருவாங்க. அதே சமயத்துல அவர் நின்னுட்டு தான் இருப்பாரு. அப்ப வந்து மேனேஜர் கிட்ட என்ன பேசுவாங்கன்னா, "இன்னும் 1 மாசத்துல வந்து உங்களில் யார் அடுத்த சோபனா அந்த நிகழ்ச்சி வருது. அதுக்கு வந்து நான் கலந்துக்கணும். அதுக்காக ஒரே மாசத்துல பரதம் கத்துக்கிற மாதிரி ஒரு ஆள ரெடி பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இத ஹீரோ காதுல வாங்கிருவாரு. இதுக்கு மேல இவள விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு யாரையாவது போய் மாட்டி விடணும்னு நெனைப்பாரு. அதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, இவர் இருக்கார்ல பாஸ்கர் காமெடியன். அவர் வந்து ரோட்ல நின்னு இப்படி தன்ன தானே அடிச்சுட்டு காசு வாங்கி சம்பாரிச்சுட்டு அந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு நின்னுட்டு இருப்பாரு. அவர் தான் இவருக்கு சரியான ஆளா இருக்கும்னு சொல்லிட்டு அவர வந்து கடத்தி கூட்டு வந்துருவாங்க. ஹீரோவும் இவரும் ஹீரோட ஃப்ரெண்ட் சேர்ந்து கடத்தி கூட்டிட்டு வந்து அவர கட்டி போட்டு அவர்கிட்ட பத்திரம்லாம் எழுதி வாங்குவாங்க. அதுக்காக அவருக்கு குடுக்குறதுக்காக பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சில்லறையாவே மாத்தி வச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோ அந்த படிக்கிற மெத்தட் இருக்குல்ல, அத படிக்கிறது பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியா இருக்கும். அதோட ப்ரூஃப்காக ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து கிளார் அடிக்குதுன்னு அவர் தலையில ஒரு ஒரு துண்ட போட்டு வேற ஃபோட்டோ எடுப்பாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப பரதநாட்டிய மாஸ்டரா அவர் வந்து ஹீரோயின் வீட்டுக்கு வருவாரு. வரும்போது, "நீங்க தான் எனக்கு பரதம் சொல்லிக் குடுக்க வந்த வாத்தியாரா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. "நீங்க தான் என்கிட்ட பரதம் கத்துக்க வந்த மாணவியா?" அப்படின்னு இவர் கேட்பாரு. "சரியான போட்டியா இருக்கு. இதான் சரியா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் எல்லாம் பேசவும், எனக்கு இவர ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே நாங்க டான்ஸ் ஆரம்பிக்கிறோம்ன உடனே இப்ப பார்த்தீங்கன்னா, பயங்கரமான டான்ஸ்லாம் நடக்கும். அதாவது அவர் பிச்சை எடுக்கும்போது என்னென்ன ஸ்டெப்லாம் போட்டாரோ, வயித்த தடவி தடவி பசிக்குதுன்னு சொல்ற ஸ்டெப்பு, இப்படி குனிஞ்சு குனிஞ்சு சாட்டையில அடிக்கிற ஸ்டெப்பு, அந்த ஸ்டெப்பெல்லாம் பரதம்ன்ற பேர்ல சொல்லிக் குடுப்பாங்க. அதுவும் அவங்க மும்முரமா கத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கோலம் போட்டு அது மேல ஏறி ஆடுறது, இந்த சாட்டை இது மாதிரிலாம் பயங்கர ஸ்டெப் இருக்கும். எல்லாம் கத்து முடிச்சோன பார்த்தீங்கன்னா, இப்போ 1 மாசம் ஆகியிருக்கும். இப்போ அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். நீலாம்பரி மியூசிக்க போட்டு இப்ப இங்க வருவாங்க. மாஸ்டர் ஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் நின்னுட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து எல்லாத்தையுமே தெளிவாயிட்டேன். நான் வந்து சக்சஸ் ஆக போறேன் அப்படின்ற மாரி ரொம்ப இதா பேசுவாங்க. மாஸ்டர் ஜி அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர கூப்பிடுவாங்க. அவரும் வேக வேகமா வருவாரு. இவங்க 2 பேரும் பார்த்தோனே அவருக்கு ரொம்ப பயமா இருக்கும். டக்குனு இப்ப அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "இந்த ராஜாவுக்கும், இவர் கூட இருக்க அந்த கூஜாவுக்கும் ஏதாவது ஒரு ஜென் தத்துவம் சொல்லுங்க மாஸ்டர் ஜி" அப்படின்னு சொல்லும்போது, அது சொல்லலாம். சொல்றதுக்கு முன்னாடி என்ன ஏதோ ஒரு தீய சக்தி தடுக்குதுன்னு மாஸ்டர் ஜி அங்கிருந்து தப்பிச்சு வேக வேகமா ஓடிருவாரு. அதோட இவங்க என்ன இப்ப ஹீரோயின் என்ன செய்வாங்கன்னா, அப்படி சுத்தி சுத்தி ஒரு மாரி இப்படி டக்குனு ஒரு வணக்கம் வைப்பாங்க. டக்குனு இவங்க ஆடி முடிச்சோன பார்த்தீங்கன்னா, 2 பேருமே பாக்கெட் வந்து சேஞ்ச் எடுக்க போவாங்க. அந்த அளவுக்கு அந்த டான்ஸ் இருக்கும். "தெரியலையா? பரதநாட்டியத்துல வணக்கம் சொன்ன" அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் "பரதமா?" அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா சிரிப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் பிளான் பண்ண மாரி நடந்ததுனால அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப அத பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இப்ப அந்த அந்த நிகழ்ச்சி இருக்குல்ல, ஷோபனா நிகழ்ச்சி. அதுக்காக இவங்க கிளம்பி வந்திருப்பாங்க. இங்கே ஹீரோ வந்திருப்பாரு. இவரு சட்டை பண்ண மாட்டாங்க. "நீ என்ன பத்தி எதுவும் பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் கோவிலுக்கு போலான்னு சொல்லிட்டு உன்ன கூட்டு வந்திருக்கேன்னு" சொல்லுவாரு. சரி கோவில் விஷயம் அப்படி சாமி அப்படின்றதுனால வரேன்னு சொல்லிட்டு இவங்களும் வருவாங்க. இப்ப அவர் அதாவது எதிர்த்தாப்புல அவர் சாட்டையில 1 மாசம் அக்ரிமெண்ட்ல தானே அவர் வந்தாரு. அந்த வேலை முடிச்சுட்டு இப்ப அவரோட வேலைய அவர் பார்க்க போயிட்டாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, தேங்காய் உடைக்கும்போது அங்க உள்ள கூட்டம் வந்த உடனே இவரோட அந்த ஸ்டெப் வந்து தெரிஞ்சிரும். இவ இந்த மாரி ஸ்டெப்ப தான் அவங்க இப்படி நின்றுப்பாங்க. எல்லா ஸ்டெப்பையும் இதுதான் அவர் எனக்கு சொல்லிக் குடுத்தாருன்னோன அப்படியே அழுவாங்க. அழுதுட்டு அந்த கூட்டத்துக்குள்ள போயிட்டு அவர பார்ப்பாங்க. இவங்கள பார்த்த உடனே அப்படியே அவர் விழுந்தடிச்சுட்டு அங்கருந்து ஓடிருவாரு. இவங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்த மாரி போயிடும். அவன் சொல்லிக் குடுக்குற ஸ்டெப் பரதம் ஸ்டெப்பான்னு தெரியாம நீ ஆடுறியே, அது எந்த அளவுக்கு நீ இதா இருக்க. இதுக்கே இப்படி அலறியே, அந்த ஆள கூட்டிட்டு வந்ததே நான் தான் தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் உடனே வேகமா ஓடி ரயில்வே ட்ராக்ல ஓடிருவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ரயிலே வராது. 3 வருஷமா ரயில் வராத இடமா இருக்கும். அப்படின்னு உடனே ஹீரோயின் வந்துட்டு என்னால ஏன்
ஏன் என்னால் எதுலையுமே சாதிக்க முடியல அப்படி இப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக முடியும் பிரியா, ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாண வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, அப்போ நானும் கல்யாண வாழ்க்கையில் சாதிச்சு காட்டுறேன்ற மாதிரி முடிவு பண்ணி அங்கே ஒரு பாட்டு போயிட்டு சரி வீட்டுக்கும் லவ்வரை கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்பாவுக்கும் ஃபஸ்ட்டு ஓகேவா இருக்கும், சரின்னு சொல்லிட்டு சம்மதம் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த அவங்க தாத்தா பத்தின விஷயங்கள் வரும். அவரோட பையனா நீ, அந்த ஆளோட பையனை, எங்கள் அப்பாவை அவமானப்படுத்துற அந்த ஆளோட பையனான்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டாரு. இதோட பார்த்தீங்கன்னா இப்போ மாமனாருக்கும் மருமகனுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாறி மாறி பேசுவாங்க. ஹீரோயின் இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ண தெரியாமல் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி நீ எவ்வளவோ உன்னால நான் நஷ்டப்பட்டிருக்கமா, அதெல்லாம் என்னைக்காவது உனக்கு சொல்லி காட்டியிருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எங்கள் அப்பா எனக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நஷ்டப்பட்டிருக்காங்க நினச்சானே, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எங்கள் அப்பா கூட தான் இருந்தாகும் நாங்கள் போயிடுவாங்க. என்ன பிரியா எப்படி சொல்கிறேன், உன்னை நினைச்சும் போது நான் எவ்வளவோ என் சேனலுக்காக சாதிக்கணும்னு நினச்சேன், உன்னை எப்போ பார்த்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வாழணுன்றதுக்காக தான் என் லட்சியத்தையே விட்டுட்டேன், எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்கேன் தெரியுமான்னு சொல்லும்போது உடனே அங்கே வந்துருவாங்க. அதோட இப்போ அப்பா பார்த்தீங்கன்னா டிங்கிள் ட்விங்கிள் குட்டில் ஸ்டார்னு சொல்லிட்டு தனியாக குடிச்சு பாரு என்ன பண்ணுறன்ற மாதிரி ஹீரோ பார்ப்பாரு. எங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எனக்கு இங்கிலீஷ் தப்பாக பேசினா யார் பேசினாலும் பிடிக்காது, எங்கள் அப்பா எவ்வளோ இங்கிலீஷை தப்பாக பேசி இந்த தலையில் என்ன கொட்டு வாங்கியிருக்காரு தெரியுமா, அதனால் எங்கள் அப்பா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்பா கிட்ட போயிடுவாங்க. உடனே ஹீரோ இப்போ என்ன பண்ணுவாருன்னா ஒரு இதயம் இதயம் உடைந்து போனதே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படியே வேகமாக வந்து இங்கே இது பண்ணிடுவாங்க. ஏன்னா பிரிஞ்ச காதலர் கூட சேர்ந்துருவாங்கன்னு சொல்லியிருப்பார்ல, அதை ஞாபகப்படுத்தி இங்கே சொன்ன உடனே ஓடி போயிட்டு என்னை மன்னிச்சிருங்கப்பா, இங்கே லவ் தான் எங்களுக்கு பெருசு அப்படின்வாங்க. நீ ஆம்பளையாக இருந்தால் கூட்டிகிட்டு போன்ற மாதிரிலாம் மாமனார் சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து நான் ஆம்பளைன்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துருவாரு. இப்போ வர வழியில் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா தான் கால் பண்ணுவார், எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பேசும்போது மாதிரி கோவிலில் இருக்கும்போது அந்த கோவிலில் கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோட அப்பா என்ன சொல்லுவாங்க, இங்கே தானே எனக்கு உங்கள் அம்மாக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்கே இப்போ வெயிட் பண்ணிட்டு இருங்க, நான் பொண்ணோட வராங்க தான் இப்போ கல்யாணம்னு இவருக்கு ஒன்றுமே புரியாது. அந்த ஃபோன் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அவர் நீ வண்டி ஓட்டிட்டு இருக்க நான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனை வந்து காதில் வச்சு பிடிச்சிட்டு அப்படியே அதில் சில ஃபோட்டோஸ்லாம் பார்ப்பாங்க. பார்த்த உடனே உங்களுக்கு செம்ம கோவமும் டென்ஷன் வர ஆரம்பிச்சிடும். அப்படியே கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. எங்கள் மாமனார் மாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. அதாவது மாமியாருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பொண்ணை பார்த்தோன்னா ஹிந்தி அடிக்க மாதிரிலாம் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்பா வந்து என்னடா சொல்கிறேன், இந்த மாதிரி திடீர்னு ஒரு பொண்ணை கூட்டு கல்யாணம்னா எப்படி அவ வேற இப்படி இப்படி பேசிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க 2 பேரும் நீங்கள் வாய் தகராறு ஆரம்பிச்சு பெரிய சண்டை சச்சரவு போயிடும். இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் அவர் சொல்வார், நடத்தி காட்டுறேன் அவர் சொல்வார். இப்படியே 2 பேருக்கும் பயங்கர சண்டை போயிட்டு இருக்கும். சந்தான இடையில வந்துட்டு எவ்வளோ சமாதானப்படுத்த கேட்க மாட்டேன், நீ யார்டான்னு கேட்கும்போது சம்மந்தம் இருக்கு, இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மந்தம் இருக்குன்னு கதை சொல்வார். அதாவது அந்த பழைய கதையில பார்த்தீங்கன்னா இவர் வந்து மேனேஜர் ஆகியிருப்பாங்களே, இனிமேல் வந்துட்டு நீ முட்டை போதுண்டாக்க மாவு பேசுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சந்தானத்துக்கு வந்து அவ்வளோ கோவம் வந்திருக்கும். இப்போ வந்து மூஞ்சை கிட்ட காட்டி அப்போ அதெல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. இப்போ காட்டும் போது பார்த்தீங்கன்னா மூஞ்சில் வந்து ரெட் கலர் லைட்டு அப்படியே ஜூம் பண்ணி காட்டி அப்படியே அவருக்கு செம்ம கோவமாக இருக்க மாதிரி காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தில் வந்துட்டு எனக்கு வந்து அப்படி கல்யாணம் ஆச்சுன்னா என் கையால் சம்பளம் கொடுக்குற மாதிரி வந்து என்ன ஆகணும்னு அப்படிலாம் நடந்தால் உங்களுக்கு சக்கரை போடணும்னு சொல்லியிருப்பார்ல, உடனே வந்து அப்படி நடந்தால் அப்படி சக்கரை வர போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும்ல, அந்த ஃபோனை பண்ணதே வந்து சந்தானமாக தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் வேலை பண்ணது கொடுத்ததில் இவர் தான் இருக்கும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரபு கேட்கும்போது அதெல்லாம் அவர் இறந்து போகிற நேரத்தில் என்கிட்ட சொன்னார், இதே எவ்வளோ சொல்லணும், எங்கள் அப்பா ஒரு மட்டமானவன் எப்படி நல்லா சொல்ல முடியும், அதனால தான் நான் சொல்லலன்ற உடனே இப்போ குடும்பம் ஒன்று சேர்ந்து கல்யாணம் பேசிக்க முடிவு பண்ணிடுவாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து இப்போ கோவம் வந்துடும். எனக்கு முன்னாடி உன் லைஃப்பில் வேறு யாராவது எதிர்காலம் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லுவார். என் மேலே சத்தியமாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அவர் சத்தியம் நான் செத்துருமே தெரிஞ்சு இப்படி தானே சொல்கிறேன், நீ எதை சொல்கிறேன் இவருக்கு ஒன்றுமே புரியாது, நான் இப்போ சொல்கிறது என்ன உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுவாங்க. அது என்ன ஃபோட்டோவை பார்த்து இவங்க கோவப்பட்டிருப்பாங்கன்னா கரீனா சோப்ராவோட இவர் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துருப்பார்ல, அதை பார்த்துட்டு ஓ இதுவா இப்போவே உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா டார்லிங் சொல்லிட்டு பேசும்போது நான் அப்பவே சொன்னேன்னு சொல்லி திரும்ப வச்சுப்பாங்க. நீ நேரில் வா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற இடத்துக்கே வந்துருவார். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கூத்தே நடந்துட்டு இருக்கும். இவர் கல்யாணம் விஷயம் போட்டு அவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக வற்புறுத்திட்டு இருப்பாரு. நெஹி அப்படின்ட்டு இவங்களுக்கு வந்திருப்பாங்க. ஹிந்தி பட பேரா ஒருத்தரா சொல்லுவாங்க, என்னைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஷாருக் கான் லவ் பண்ணுறானா அமீர் கான் லவ் பண்ணுறான்னு மாதிரி அவர் கேட்டுருப்பாரு. இவர் ஒத்துக்க மாட்டாங்க, ஓங்கி அரைஞ்சிருவாரு. சரி தப்பு என்ன வேணா நீ அடிச்சுக்கணும்னு உள்ள கோவத்தெல்லாம் சேர்த்து வச்சு ஒரே குத்துவாங்க. இந்த முரட்டுத்தனம் தான் உங்ககிட்ட பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு வந்துருவாரு. இங்கே வந்து பார்த்தோன்னா ஹீரோ பார்த்தோன்னா டார்லிங்னா அவங்க மேலே வேறு சாஞ்சிப்பாரு. அதை பார்த்தோன்னா ஹீரோயின் ஓடுற நிற்பாங்க. கொஞ்சம் நேரம் இருடி அப்படின்னு அவனை சமாதானப்படுத்திட்டு இதை கலட்டு அப்படின்ட்டு எல்லாரையும் விரட்டி விட்டு இவங்களோட தலையில இருந்து டோஃபாவை கட்டணும்னு பார்த்தீங்கன்னா அது சந்தானமாக இருப்பாரு. அவ்வளோதான். இப்போ ஹீரோயின் வந்து நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சு ஏற்றுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே அவங்க 2 பேருக்கு இப்போ கல்யாணம் ஆகிடும். இவர் பார்த்தீங்கன்னா கரீனா இப்படி ஆனதில் அவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகி ட்ரீட்மெண்ட்டுக்கே போயிடுவார். இப்போ அவர் செக் பண்ண டாக்டர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இவரை எதுவுமே செய்ய முடியாது. அப்பப்போ கரீனா வந்துட்டு இவர் முன்னாடி வந்துட்டு அதே மாதிரி வந்து டான்ஸ் ஆடி கொண்டுட்டு இருந்தாங்கன்னா இவருக்கு பல ஞாபகங்கள் வர ஆரம்பிச்சுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இப்போ சந்தானம் வந்து என்ன பண்ணுவார், டெய்லி கரீனா மாதிரி வேஷம் போட்டு அவர் முன்னாடி ஆடிக்கிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேர் கல்யாணம் ஆகி அவங்க 2 பேர் சந்தோஷமா இருக்க மாதிரி தான் அந்த படத்தை முடிப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடியாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான மூவியாக இருக்கும் இந்த கதை.